வாழ்த்துகிறேன், வாழ்த்துக்கள் சொல்றேன், நன்றி சொல்லுகிறேன். சரி, எங்கள் நல்ல தெய்வமே, தர்மையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக. வார்த்தை உம்முடையதா இருப்பதாக, வல்லமை உம்முடையதா இருப்பதாக, கிருபை உம்முடையதா இருப்பதாக. ஆண்டவரே, நீங்க இடைப்படுங்க, பேசுங்க, மகிமைப்படுங்க. அடியனை மறைத்து கொள்ளுங்க. வாஞ்சியோடு, தாகத்தோடு, வேண்டுதலோடு ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது தேவனுடைய பொக்கிஷமாய் மாறுவதாக. தேவன் இடைப்பட்டு பிள்ளைகள் மத்தியிலே காயம் கட்டுதலையும் ஆறுதலையும் அபிஷேகத்தையும் கொடுத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் தாமே நான் சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட சொன்னேப்பா, எனக்கு இங்கு செய்தி கொடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஐயா கொடுக்காத செய்தி ஒண்ணு இருக்காது. ஆமா தானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கொடுக்காத செய்தியை என்னால கொடுக்க முடியாது. அவர் எல்லாத்தையும் நல்லா எப்படி செய்வார்னா டீட்டெயிலா அலசி ஆராயிருவார். ஆமா தானே? இல்ல, ஒரு சின்ன வேர்டை கூட விடாதவர். அப்படிங்கிற பட்சத்துல நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அந்த சபையில போய் என்ன செய்தி கொடுக்க சொன்னா எப்படி ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே நான் ஒரு செய்தியை ஆண்டவர் சமூகத்துல நான் கேட்டு பெற்றுக்கொண்டேன். அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இதை டீட்டெயிலா தான் அங்க கொடுக்கணும், அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா கொடுக்க முடியாது. அப்ப டீட்டெயிலா என் கூட பேசுங்க ஆண்டவா இசபா அப்படின்னப்ப அது குறிச்சு சில காரியங்களை என்னோடு பேசினார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, ஐயாவா இருந்தா ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேட்பாரு? என்ன கேட்பாரு? நல்லா நீங்க அவர் பிள்ளைங்க தானே, இப்படி இருக்கனா எப்படி இருக்கு என்னன்னு கேட்பாரு. இப்படி இருக்கனா என்ன கேட்பாரு? எப்படி இருக்கு. அதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எப்படி இருக்கு. இங்கே பவுல் அப்போஸ்தலர் கொரிந்து சபைக்கு எழுதும்பொழுது சபை மேல இருக்கிற தாகத்திலே, அந்த சபையார் மேல இருக்கிற வாஞ்சையில, பாசத்திலே நிருபங்களை எழுதுறார். பவுல் எழுதின நிருபங்கள் 14 13 நிருபங்கள் ஒன்றுதான், அப்படி இப்படி இருக்கு. 13 நிருபங்கள் அவர் எழுதியிருக்கிறார். அது 13 நிருபத்துல கொரிந்தியருக்கு எழுதப்பட்டது ரொம்ப வித்தியாசமானது. கலாத்தியருக்கு எழுதப்பட்டு அதை விட வித்தியாசமானது. ஆனா நம்ம கொரிந்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால இதை பத்தியே பேசுவோம். இப்படி இருக்க அப்படின்னு ஒரு சபையில கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை கொண்டு பேசிட்டு இருக்காரு இல்ல, ஆமா தானே? பவுலை கொண்டு பேசிட்டு இருக்காரு அப்படி சொல்லுவோம். சவுல்னாலும் பவுல்னாலும் ஒண்ணுதான். கிரீக்ல அவர் சவுலு, எபிரேயத்துல அவர் பவுல். சரிங்களா? அதனால ஒரே பேரு, ஒரே மனுஷன் தான். நடுவுனால இப்படி மாத்துறதுனால என்ன அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க 2 பேரும் ஒரே ஆளு. அப்ப இப்படி இருக்க அப்படின்னா எப்படி இருக்க அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் சொல்றாரு இப்படி இருக்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படியோ இருந்திருக்கிறாங்க, அதனாலதான் இப்படி இருக்க அப்படின்னு சொல்றாரு. இதுல 13வது வசனம் வாசிங்க. 13 வாசிங்க. நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால், நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும். தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்படி இருக்கனா எப்படி இருக்கவா? பைத்தியம் கொண்டவர்களாய் இருந்தால். ஆமென். தேவனுக்காக நம்ம எப்படி இருக்கணுமா? பைத்தியமா இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? பைத்தியமா இருக்கணுமா? பைத்தியம் எப்படி இருக்கும்? பேசிக்கலாம், நீங்க பார்த்திருப்பீங்க தானே? எப்படி இருக்கும்? ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கும். அதுதான் அவங்க மைண்ட்ல பதிஞ்ச ஒரு விஷயம். அவங்க பாதிக்கப்பட்ட நேரத்துல எது அவங்க மூளையில போயிட்டு பதிந்ததோ அதை குறிச்சு திரும்ப திரும்ப பேசுவாங்க. அதுதான் பைத்தியம் பிடித்தவர்களுடைய உலக பிரகாரமாக பைத்தியம் பிடித்தவருடைய நிலை. அப்ப இன்னைக்கு இங்க கொரிந்துல பவுல் எழுதும்போது சொல்றாரு பைத்தியம் கொண்டவர்களானால். ஆமென். நீங்களும் நானே எப்படி ஆயிடணுமா? பைத்தியமா மாறணும். யார் மேல? அப்பா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாருக்கும் காது கேக்குது, எல்லாருக்கும் வாய் இருக்குது, எல்லாருக்கும் பதில் சொல்ல தெரியுது. ஆமென். அல்லேலூயா. பைத்திய மாதிரி ஆகணுங்கிறார். இயேசுக்குள்ளாக நான் எப்படி இருக்கணுமா? பைத்திய மாதிரி ஆயிடணும். நான் ஒன்றையே சிந்திக்கிறேன். பவுல் சொல்றாரு, அதே அவர் தான் சொல்றாரு, நான் ஒன்றையே சிந்திக்கிறேன், ஒன்றை மட்டுமே நான் சிந்திக்கிறேன் அப்படிங்கிறார்.
அப்ப சிந்தனை எல்லாம் சிலுவையை பற்றியே இருக்கணும். எதை பத்தி இருக்கணும்? சிந்தனை சிலுவை பத்தி தான் இருக்கணும். என் சிந்தையில என் குடும்பம், என்னுடைய வருமானம், என்னுடைய ஆரோக்கியம், எனக்கு இருக்கிறதான தாளந்து இதை பத்தி எல்லாம் இருக்கும் தான், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா உலகத்துக்குள்ள வாழறோம், உலகத்தோடு வாழறோம், உலகத்துக்காகவே வாழறோம்ன்ற பட்சத்துல நம்ம எப்படி இருப்போம்னா இதெல்லாம் நமக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணும் தான், இது உள்ள வரும் தான். இதுக்கு நடுவுல நம்ம சிந்தைய சிலுவைக்கு கொண்டு போக வேண்டும். ஆமென். சிலுவைக்குள்ளாக நம்ம சிந்தையை செலுத்தி கொண்டே இருக்கணும். சிலுவைக்குள்ளாக நம்ம சிந்தையை கொண்டு போய் அடித்து கொண்டே இருக்கணும். சிலுவைக்குள்ளாக நம்ம சிந்தையை கொண்டு போய் அப்படியே நிற்க வைக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஐயா இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியில ஊழியம் செய்யற ஒரு ஐயா, அவர் வந்து இன்னொரு ஊழியக்கார கூப்பிட்டாராம். ஐயா, நாங்க மாதம் என்ன செய்யறோம், ஊழியத்துக்கு போகிறோம், பரவாயில்ல, இன்னைக்கு அந்த இடத்துல மாற்றங்கள் இருக்கிறத நான் பார்க்கிறேன், நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாராம். இந்த கூப்பிட்ட ஐயா, இந்த வரப்போற ஐயா எப்படின்னா பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு மனுஷன். நான் சொன்னலையே பைத்திய மாதிரி ஜெபிப்பாராம். அவருடைய சாட்சியில சொல்றாங்க பைத்திய மாதிரி ஜெபிப்பாராம். எப்படி ஜெபிப்பாருன்னா முட்டி போட்டுக்கிட்டே எவ்வளவு நேரம் நிக்கிறாருன்னு அவருக்கு தெரியாதான், நின்னுகிட்டே கைய உயர்த்தினாருன்னா எவ்வளவு நேரம்னு அவருக்கே தெரியாதான். அவங்க வீட்டுல கதவை தட்டவே மாட்டாங்க. ஏர்லி மார்னிங் உள்ள போனாருன்னா அவர் எப்ப வராரோ அப்பதான் கதவு திறக்கப்படும். அதுக்கு நடுவுல டிஃபனோ காஃபியோ தண்ணியோ எதுக்காகவும் அவங்க வீட்டுல என்ன செய்ய மாட்டாங்க, கதவை தட்ட மாட்டாங்களாம். எந்த மூலையிலையாவது போய் முட்டிக்கிட்டு நிப்பாராம். திடீர்னு ஆவில நிரம்பி எந்த மூலையிலையாவது போயிட்டு முட்டிக்கிட்டே நிப்பாராம். எவ்வளவு நேரம் அங்க முட்டிக்கிட்டு நிக்கிறாரு அவருக்கே தெரியாதா. அந்த மாதிரி ஒரு பைத்திய மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருப்பாராம். இவர் கூப்பிட்ட உடனே அவர் சொன்னாரா, நானே ஒரு பைத்தியம், என்ன போய் அந்த இடத்துக்கு நீங்க கூப்பிடக்கூடாது, நான் கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கிறேன், அப்படிதான் இருக்கிறேன் ஜெபத்துல, இல்லையா நீ தான் வரணும் என் கூட. ஆண்டவர் சொல்றாரு நீ தான் வரணும். சம வயது உள்ளவர்கள் அப்படியே ஒருமையில பேசிக்கிறாங்க. அவர் சொல்றாரு இல்ல வேற எங்கேயாவது கூப்பிட்டு போப்பா, நான் அந்த அளவுக்கு எல்லாம் போயிட்டு அங்க பிரசங்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்க யாரும் கேட்கவும் மாட்டாங்க. இப்ப நீங்களாம் எவ்வளவு அழகா உட்காந்து கேக்குறீங்கல்ல, இதுவே அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு ஹோமேஜ் மாதிரி இருக்கு, ஒரு ஹோம் இருக்கு, அங்க போய் உட்கார வச்சா உட்காருவாங்களா? உட்கார வச்சு வார்த்தை கேளு அப்படின்னா வார்த்தை கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஒன்னு இப்படி திரும்பிக்கிட்டு இருக்கோம், ஒன்னு இப்படி திரும்பிட்டு இருக்கோம், எழுந்து ஓடும், இல்ல ஒண்ணு முட்டி போடும், ஒண்ணு கத்து, என்ன ஒண்ணும் அந்த ஹோம்ல நடக்கலாம் இல்லையா? அவருக்கு பயப்படுறாரு. அப்ப சொன்னாரா, இல்ல நீ வந்தே ஆகணும், நான் மனுஷன் விட மாட்டான் அப்படின்னு கையை பிடிச்சி அவர் வந்து அந்த பிரேயருக்கு கூட்டிட்டு போயிட்டார். அவர் எப்பவும் போற அந்த ஹோமுக்கு பிரேயர் கூட்டிட்டு போயிட்டார். அங்க 70 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 70 பேரும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா அங்க சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அங்க போயிட்டு நின்னு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, பார்த்து இருக்கிறாரு. பார்த்தா ஒருத்தர் கூட சொல்ற பேச்சு கேட்கறவங்களே இல்லையா. ஒருத்தர் கூட என்ன இல்லையா, சொல்ற பேச்சு கேட்கறவங்களே இல்லையா. ஒரு 2 தம்பி, ஒரு வயதானவங்க, ஒரு நார்மல் ஏஜ்ல இருக்கிற ஒருத்தவங்க, 4 பேர் தான் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. கேட்டாரு, அந்த 4 பேர் மட்டும் எப்படி உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க? இல்ல அவங்க என்ன சொன்னாலும் உட்காந்து, எழுந்து போன்னு சொன்னா கூட உட்காந்துதான் இருப்பாங்க. அவங்க அப்படி பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு அவருக்கு. இந்த 4 பேரை பத்தி ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாரு பாருங்க, அதுவும் அவருக்கு போயிடுச்சு. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு திரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, நானே பைத்தியம், என்ன இங்க கூட்டு வந்துட்டீங்களே எதுக்குப்பா அப்படின்னு கேட்டுட்டு அழுதாராம் அவர் திரும்பி. ஆண்டவரே, நான் உமக்குள்ள பைத்தியம், இந்த ஜனங்க உலகத்துக்குள்ள பைத்தியமா இருக்கிறாங்க, இவங்களை அப்படியே உமக்குள்ள பைத்தியமா மாத்துங்கன்னு ஜெபிச்சாராம். என்ன ஜெபம் பண்ணாரா, உமக்குள்ள பைத்தியமா மாத்துறீங்க எங்க எல்லாரையும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு, வார்த்தை கொடுத்தா கேட்க மாட்டாங்க, கை தட்டி பாட்டு பண்ணா 4 வந்து மேடைக்கே ஏறி போச்சான். மேடைக்கு ஏறி அவர் பின்னாடி நிக்குது, 4 முன்னாடி ஏறி நின்னு அவர் மூஞ்ச மறைக்குதான், கையை தட்ட விட மாட்டேங்குது. ஆனாலும் கூட அதுக்கு நடுவுல பாட்டை பாடி ஆராதனை பண்ணி வார்த்தை கொடுத்து ஏதோ ஒரு 10 நிமிஷம் வார்த்தையை கொடுத்துட்டு அவரை ஜெபம் பண்ண தொடங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கையை உயர்த்தி ஜெபம் பண்ண தொடங்கினார். கையை உயர்த்தி ஜெபம் பண்ண தொடங்கின உடனே கீழ்ப்படியாமல் இருந்த அந்த 70 பேர்ல ஒரு 10 பேரு முழங்கால் போட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை பேரு? 10 பேர் முழங்கால் போட்டாங்க. என்னன்னே தெரியாது, ஆனா ஒவ்வொருத்தரா அங்க முட்டி போட்டாங்களாம். இவர் கண்ணை திறந்துகிட்டே பார்த்து அழுதுகிட்டே ஜெபம் பண்ணாரா. ஜெபம் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தது அந்த ஐயாவோட பாரம் பயங்கரமாயிருச்சு. இந்த குருந்தியர்ல சொல்லப்பட்ட இந்த வசனம், ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டின்னு சொன்னீங்களே, அவங்களை புது சிருஷ்டியா மாத்துங்கன்னு இந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டே அவர் அந்த வாரம் முழுவதும் ஜெபம் பண்ணி இருக்காரு. ஒரு வாரம் கழித்து அந்த ஐயாட்ட அந்த கால் வந்துதான், ஐயா நம்ம போனோம்ல அந்த ஆர்ஃபனேஜ்ல
70% பேர் சுகமாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை சதவீதம் பேரு? 70% பேர், கிட்டத்தட்ட 50 பேர் என்ன ஆயிட்டாங்க? சுகமாய் வீட்டுக்கு போயிட்டாங்க ஐயா அப்படின்னு சொன்னாராம். இவரு இன்னும் முன்னாடி இருந்தது இன்னும் பைத்தியம் ஆயிட்டாராம். அவர் சொல்ற, நான் முன்னாடியாவது கொஞ்சம் பைத்தியம், இப்ப எப்படி ஆயிட்டேன்? அதிகமா பைத்தியம் ஆயிட்டேன். அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கணும் சொல்றாரு? நான் பைத்தியமா இருக்கணுங்கிறார். இப்படி இருந்தாதான் நீங்க புது சிருஷ்டியா மாற வேண்டும், மாற முடியும். நான் பைத்தியம்னா என்னமா செய்யறது அப்படின்னா, உங்களுக்கே நீங்க செய்யறது தெரியக்கூடாத அளவிற்கு கிறிஸ்து மேல அன்பா இருக்கணுங்கிற. நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் விற்று போட வேண்டும், என்ன நான் அப்படியே விட்டு கொடுக்கணும். மாம்சத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் காலையில கூட சொன்னேன், மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, உங்க வாய்க்கு இடம் கொடுக்காதீங்க. வாய்க்கு இடம் கொடுத்து மாம்சத்துல என்ன செஞ்சிடாதீங்க, விழுந்து போயிடாதீங்க. ஏதோ ஒரு விஷயம் கோபம் வருது வேகமா, வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே, உங்க அப்பா வீட்டுல இருந்து என்ன எடுத்துன்னு வந்த கேட்ட உடனே சுருன்னு ஏறுது. ஒண்ணுமில்லாத வந்தால் நீனு, நான் தான் அத்தனையும் தூக்கிட்டு வந்தேன். நீ படுக்கிற கட்டில் என்னது, திறக்கிற பீரோ என்னது, பத்த வைக்கிற கேஸ் என்னது, இல்ல உட்காந்து சாப்பிடுற சேர் என்னது, ஆனா என்ன எடுத்துட்டு வந்தேன்னு கேக்குறேன்னு நமக்கு சுருன்னு கோவம் வருது பாருங்க. அந்த சுருன்னு வர்ற கோவம் தான் மாம்சம். ஆனா அப்பா அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிருங்க. அல்லேலூயா. அப்ப என்ன செஞ்சணுமா? அந்த கோவம் வர்ற நேரத்துல ஒரு சிரிப்பு சிரிச்சு, நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியம்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஈவன் உங்களுக்கும் அப்படிதான். என்னத்த சம்பாதிச்ச அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்படியே அவங்கள பார்த்து அப்படியே சிரிப்பு சிரிச்சு நினைச்சுன்னா, கிறிஸ்துவுக்குள் நான் பைத்தியம் அப்படின்னு நீங்க அப்படியே சொல்லிடணும். அப்ப என்ன ஆயிடுங்க? ஆவியானவர் அந்த இடத்தை நிரப்புவார். ஆமென். அப்போ ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ள பைத்தியமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவர் எழுதும்போது அழகா எழுதிருக்கிற பாருங்க, நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும். நான் பைத்தியம் நீ நினைச்சினா, நான் தேவனுக்காக அப்படித்தான் வாழ போறேங்கிறார். நீ எப்படி வேணா நீ நினைச்சுக்கோ. நம்ம காலையில் ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு வேக வேகமா வரும்போது அக்கம் பக்கம் என்ன பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க? போது பாரு சொல்றாங்களா இல்லையா? இல்ல என்னன்னா பேசுறாங்கல்ல. ஆனா அதெல்லாம் காதுல வாங்கிட்டு அவங்ககிட்ட போய் ஏன் பேசுன கேக்குறீங்க? ஏன்னா கீழ வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்கு அப்படி இருக்கும், உங்களுக்காக அப்படி இருக்கும். அவங்க தெளிந்த புத்தி உள்ளவர்கள் இல்ல, ஆனா நான் தெளிந்த புத்தி உள்ளவள், தெளிந்த புத்தி உள்ளவன். அதனால நான் எப்படி ஆயிட்டேன்? கிறிஸ்துவுக்காக நான் அப்படி இருக்கிறேன். ஆமென். நான் கர்த்தருக்காக அப்படி வாழ கற்றுக்கொண்டு, அதனாலதான் பவுல் எழுதுறாரு, இப்படி இருக்கு, பைத்தியமா இருக்கு, ஒருவேளை தெளிந்த புத்தியா இருக்கு, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இப்படித்தான் நான் வாழ போறேன். இப்படி வாழ்ந்தானா கர்த்தர் என்னை நேசிப்பாரு. ஆமென். அல்லேலூயா. இல்ல ஒரு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தை நம்ம கிட்ட குழந்தை மாதிரி பேசிச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப ரசிப்போம். குழந்தையா மழையா பேசும்போது ரொம்ப ரசிப்போம். கூட்டு கொஞ்சம் அது பிஸ்கட் வாங்கி கொடுப்போம், என்னென்ன செய்வோம், அதுக்கு என்னென்ன செய்வோம். அதுவே அது நம்மளை கேள்வி கேட்டுச்சுன்னா, ஏமா நீ இத்தனை மணிக்கு எந்திரிக்கிற, ஏன்பா நீ இத்தனை மணிக்கு எந்திரிக்கிற, காலையில இருந்து ஜெபிக்கல, காலையில இருந்து பைபிள் வாசிக்கல, இதெல்லாம் கூட கேள்வி. வேற வேற கேள்வியை கேட்டுடுச்சுன்னு வச்சுங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? நாலு வச்சு உனக்கு என்ன அப்படி அப்படின்னு. தெளிந்த புத்தியை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பிள்ளைகிட்ட இருக்கிறத சில சமயம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்க ஒரு முறை நான் ரெஸ்ட் ரூம்ல துணி அலசிக்கிட்டு இருக்கேன். எங்க ஐயா வெளியில உட்காந்துட்டு இருக்காரு. எங்க சின்ன நாத்தனார், எனக்கு 5 நாத்தனார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு எத்தனை நாத்தனாரு? 5 நாத்தனார். எல்லாம் ஃப்ரெண்டு எனக்கு. அல்லேலூயா. யாரும் எனக்கு எதிராளி இல்லை, எல்லாருமே ஃப்ரெண்டு. ஈவன் எங்க மதர் இன் லா உட்பட எனக்கு எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் யாரோடையும் சும்மா நின்னெல்லாம் போய் பேச மாட்டேன். முதல்ல போனவனே ஹக் பண்ணிடுவேன். அப்பவே எல்லாம் டிஸ்ட்ராய்டு. அல்லேலூயா. ஹக் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுங்க? என் மேல இருந்த எல்லா கோபமும் போயிடும். என்னை குறிச்சு எங்கேயாவது பேசியிருப்பாங்கல்ல, எங்கேயாவது எதை பத்தியாவது பேசியிருப்பாங்கல்ல, நான் போன உடனே வாங்க அப்படின்ட்டு ஒரு ஹக்கு கொடுத்த உடனே என்ன ஆயிடுங்க? அவ்வளவு காணாம போயிடும். அவங்க மெல்ட் ஆயிடுவாங்க. அல்லேலூயா. நல்ல அழகான வைத்திய முறை அதுதான். அப்ப எல்லாரும் ரொம்ப நல்ல நல்ல ஃப்ரெண்டா என்னோட பேசுவாங்க. என்னன்னாலும் ஓப்பனா பேசுவாங்க, மறைச்சு வச்சு பேச மாட்டாங்க. என்கிட்ட டைரக்டா கேட்பாங்க, நான் டைரக்டா அவங்களோட பேசுவேன். பின்னாடி பேசுற வழக்கமே கிடையாது. யாரை குறிச்சும் பின்னாடி பேசுற வழக்கம் கிடையாது. ஆனா அன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், அது ஏன் வழக்கம் வரலன்னு நான் சொல்றேன் பாருங்க. அன்னைக்கு நானு அந்த கிளாத் அலசிக்கிட்டு நான் என்ன சொல்றேன், அழற குழந்தைய அப்புறமா தூக்கிட்டு போயிடுங்க, தூக்கிட்டு போய் எங்கேயாவது குளங்களா இருந்தா போட்டு வந்துருங்க. ஆமா தூக்குங்க, குழந்தை அழுதா தூக்குங்க, டக்குன்னு தூக்கிட்டு எட்ட போயிடணும், டிஸ்டர்பா இருக்கு பாருங்க. அப்ப அலசிக்கிட்டே என்ன சொல்றேன், உங்க தங்கச்சிக்கு அறிவு இல்லையா,
உங்க தங்கச்சி ஏன் இப்படி பேசுறான், உங்க தங்கச்சி ஏன் இப்படி திட்டுறான், இப்படி இருக்கான் அப்படின்னு எங்க வீட்டுக்கார்ட்ட நான் காரஞ்சாரமா விவாதத்தை வச்சு பேசிக்கிட்டே இருக்கேன். அவரும் சொல்றாரு, அவளுக்கு அறிவே இல்லை. எங்க கிட்ட இருக்கிற ஒற்றுமை என்ன தெரியுமா, யாரையாவது நாங்க திட்டும் போது உங்களை கூட சேர்ந்து நானும் திட்டுவேன். அதே எங்க ஐயாவும் செய்வாரு. நான் யாரையா எங்க அம்மாவை எங்க ஐயா திட்டுறா வச்சுங்களேன், நான் கூட சேர்ந்து திட்டுவேன். ஆமாங்க, எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மூளை கிடையாது. அவங்க அம்மாவை திட்டினா அவரு சொல்லுவாரு, ஆமா எங்க அம்மா கொஞ்சம் கூட மூளை கிடையாது. சண்டை வராது பாருங்கல்ல, சண்டை வராது பாருங்க. அப்ப நான் கேட்கும்போது சொல்றேன், ஆமா அதுக்கு அறிவே இல்லை, எப்ப பாரு அது அப்படிதான் இருக்குது அப்படின்னு பயங்கரமா அவரு என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நாங்க 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருந்தவொடனே என் பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வயசு இருக்கும். தாத்தக்கா பத்தக்கான்னு நடப்பான், நல்லா நடப்பான், தாத்தக்கா பத்தக்கான்னு பேசுவான். 2 வயசுதான். ஆனா அவன் என்ன கேக்குறான், நீங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அத்தையை பத்தி தானே பேசுறீங்க, அவங்க இங்க இருக்காங்களா, இல்ல தானே, அவங்க இல்லாதப்ப ஏன் அவங்களை குறிச்சு நீங்க பேசுறீங்க, இருக்கட்டும் வரட்டும் நான் அவங்க கிட்ட சொல்றேன்ட்டான். அல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாருங்க எங்க நிலைமைய. அவன் சொல்லக்கூடியவன் யாரும் இன்னைக்கும் அப்படிதான். அவன் 18 வயசு ஆயிடுச்சு, காலேஜ் படிக்கிறான். இன்னைக்கும் யாரை பத்தியாவது பேசினா அவங்ககிட்ட போய் சொல்றான், நேரா சொல்றான். அவன் இருக்கும்போது நாங்க எதை குறிச்சும் பேச முடியாது. அப்படி ஒரு பையன். எனக்கு பயமாயிடுச்சு. நான் வெளியே தம்பி அப்படி இல்லடா இப்படி இல்லை, எப்படி பேசினாலும் பேசுறது தப்பு தானே, பேசுறது தப்பு தானே அன்னைக்கு ஒப்பு கொடுத்தோம். அல்லேலூயா. அவர்கள் இல்லாத யாரேனும் அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களை குறித்து என்ன செய்ய மாட்டோம், தவறாக பேசிக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஒப்பு கொடுத்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைய வரைக்கும் கடைபிடிக்க என் பையன் தான் காரணம். ஆமென். கர்த்தர் காரணம், என் பையனும் ஒரு காரணம். அப்ப பைத்தியமா நீங்களும் நானும் மாறுவதற்காக ரெடியா இருக்கணும்ன்றாரு ஆண்டவர். என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய போறேன், ஆண்டவரே பாரு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆண்டவர்கிட்ட சின்ன பள்ள மாதிரி ஒப்பு கொடுத்துருங்க, ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. அதுதான் பைத்தியமா இருப்பது. இப்ப 13வது 14வது வசனம் வாசிங்க. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். போதுமா? அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய அன்பு இப்படி இருக்கு. எப்படி இருக்குன்னா, நான் பைத்தியமா இருக்கிறேன் ஒண்ணு, இல்ல தெளிந்த புத்தியா இருக்கிறேன் அதுவும் ஒண்ணுதான். 2வது என்னன்னா, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள என்ன வேணுமா, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள வேணும். நான் பைத்தியமா இருக்கிறேன்னா எதை பத்தி பைத்தியமா இருக்கணும், சிலுவை குறித்தே பைத்தியமா இருக்கணும். நான் எதை குறிச்சு யோசிக்கணும், சிலுவை குறித்தே யோசிக்கணும். நீங்க சொல்லிட்டீங்க, எப்படிமா சிலுவை யோசிச்சுட்டே இருக்க முடியும் அப்படின்னா, நடக்கும் பொழுது கால் இடறி ஒரு சின்னதா அடிபட்டுடுச்சு, சின்னதா இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, இடிக்கும் போது என்னன்னு சொல்லுவீங்க, இப்படி இடிக்கிறீங்கம்மா இடிச்சுக்கிட்டீங்க, என்னன்னு சொல்லுவீங்க, ரொம்பலாம் சொல்லக்கூடாது, அம்மான்னு சொல்லுவீங்க. அப்புறம் என்ன சொல்லுவீங்க, அப்பான்னு சொல்லுவீங்க. அப்புறம் என்ன சொல்லுவீங்க, ஐயோன்னு சொல்லுவீங்க. அப்புறம் என்ன சொல்லுவீங்க, அச்சோ எல்லாம் போச்சு. இதான் சொல்றோம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தவங்க பைத்தியமா இருந்தா சிந்தை வேற இல்ல பாருங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏசப்பான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க, ஏசப்பா. என்ன நடந்தாலும் சரி. நேற்றுக்கு கூட ஒரு மண்டியில ஒரு பஸ் மோதுது. எல்லாரும் அந்த இடத்துல இருந்தவங்களாம் ஐயோ அப்படின்னு கத்துனாங்க. நான் மட்டும் ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு கத்துறேன். நான் மட்டும் அங்கிருந்து என்ன கத்துறேன், ரோட்ல ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு வேகமா கத்துனேன். நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. விழுந்தாலும் எழுந்தாலும் அவர் ஒருவரே நமக்கு. ஆமென். என்னன்னாலும் அவர் ஒருத்தர் தானே. அவரை குறித்து சிந்தை நமக்குள்ள இருந்தா மட்டும்தானே நம்ம புது சிருஷ்டியா மாற முடியும். அப்ப நான் பழசா பிறந்து பழசா வாழ்ந்து பழசாவே மறிக்கிறதுக்கு எதுக்காகமா நான் கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும்? நான் புதுசா மாற வேண்டாமா? இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதானே ஒரே வாக்குத்தத்தம். சின்னவன் ஆயிரமோ சிறிவன் பலத்த ஜாதியுமாவான். அப்படிதான் நீங்க போட்டுறதை பார்த்து நான் நினைச்சுட்டேன். சின்னவன் ஆயிரமோ சிறிவன் பலத்த ஜாதியுமாவான். நீங்க நினைக்கிறீங்க சின்னதாகிற பெருசாயிடணும், மெல்லிசாகிற பலமாயிடணும், இதானே? ஆவியில சொல்றேன். சின்னதா இருக்கிறோம் பெருசாயிடணும், மெல்லிசா இருக்கிற ஆவியில நல்ல பலமாயிடணும். இதுதான் அதுக்கான அர்த்தமா நம்ம லிட்டரலா பாக்குறோம். அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு. அப்ப நான் இப்படி ஆகணும் அப்படின்னா மாம்சத்துல நான் சின்னதா இருக்கிறோம் பெரியதா ஆகணும் அப்படின்னா என்ன செய்வோம்,
அம்மா வந்து பீடியாஷூர் கொடுக்குது, காம்ப்ளான் கொடுக்குது, என்னென்னமோ கொடுத்து பிள்ளைய ஒசரமா வளர்க்க நினைக்குது. இப்ப ஆவிக்குரிய அம்மா உங்க ஐயா தான். அவர் வாரம் வாரம் உங்களுக்கு காம்ப்ளானும் பீடியாஷூரும் கொடுக்குறாரு தான். ஆனா வளராம இப்படியே அமுக்கினே இருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வளரணும், நீங்க பெருகணும், உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய அடையாளங்களை கர்த்தருக்காக காண்பிக்கணும் அப்படின்னா நீங்க பைத்தியமா மாறிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சபைனா பைத்தியமா மாறிடும். என்ன இன்னும்? சபைனா பைத்தியம். சபை நேரத்துக்கு பைத்தியம். எத்தனை மணிக்கு ஆராதனை? 9:30 மணி. சபை நேரத்துக்கு பைத்தியம். 9 மணி ஏன்னா உன் கால் வீட்டிலே நிக்க கூடாது. 8:30 மணிக்கெல்லாம் உன் கால் தரையிலே நிக்க கூடாது. என்ன காரணம்? நான் பைத்தியம். எங்க போய் நிக்கணும்? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்து நின்னணும், ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துடணும். நான் வந்து முழங்கால் படியிட்டால் மட்டும்தான் என் ஆலய நிரம்புன்ற நம்பிக்கை எனக்கு வேணும், ஒவ்வொருத்தருக்கும் வேணும். ஆமென். இல்ல என் முழங்காலுக்கு வல்லம் இருக்குன்னு என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அன்னைக்கு என்ன செஞ்சிருவீங்க? உங்க முழங்கால முடக்கி ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். பைத்தியமா மாறுறது மட்டும் இல்ல, அன்பா இருக்கணும். புதுமண தம்பதிகளை பார்த்திருக்கீங்களா? ஜான்சன் கல்யாணம் ஆனப்ப எத்தனை பேர் பாத்தீங்க? பாத்தீங்களா? எல்லாரும் பார்த்திருப்பீங்களா? ஒய்ஃபை பிரியவே மாட்டாங்க. ஒய்ஃபை என்ன செய்ய மாட்டாங்க? பிரியவே மாட்டாங்க. ரோட்ல புதுமண தம்பதிகளை நடக்கும்போது நீங்க பார்த்திருப்பீங்க, கையை விட்டுட்டே நடக்க மாட்டான். நம்பிக்கை இல்லையான்னு நமக்கு தெரியாது. கையை விட்டுட்டே நடக்க மாட்டான், கை இறுக்கமா பிடிச்சிருப்பான். ரோட கிராஸ் பண்ணாலும் நடந்தாலும் போனாலும் அவ்வளோ ஒரு அன்பு. 1 வருஷம் ஆன பிறகு நீ முன்னால போனா நான் பின்னால வரேன். இல்ல 5 வருஷம் ஆன பிறகு கண்காணா தூரத்துல போ, நான் கண்காணா தூரத்திலே வரேன். 10 வருஷம் ஆன பிறகு காணாமலே போயிரு. இயர் ஆன் இயர் என்ன ஆயிடுதுங்க? வளர்ச்சி. இதெல்லாம் வளர்ச்சி. இதெல்லாம் என்னதுங்க? உலகத்துக்கு வளர்ச்சி. நீங்க கிறிஸ்துவின் மனவாட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எல்லாம் கிறிஸ்துவின் மனவாட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொன்னாதான் நம்ப. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க கிறிஸ்துவின் மனவாட்டி எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இப்ப எந்நேரமும் இப்படியே இருங்க. அல்லேலூயா. அவருக்குள்ள எப்படியே இருக்கணுமா? இப்படியே இருக்கணும். அக்கா கையை தட்ட ஆசைப்படுது. எல்லாரும் கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. எந்நேரமும் எப்படிதான் இருக்கணும்? இப்படியே அன்பு நெருக்கி ஏவ வேண்டும். ஆமென். சபைக்கு வந்தப்போ இப்படி இருக்கட்டும், கொஞ்சம் ஒரு 2 வருஷம் ஆனவனே இப்படி போயிருந்தோம், 5 வருஷம் ஆனவனே இப்படி போயிருந்தோம், 10 வருஷம் ஆனவனே காணாம போயிருந்தோம். அப்படி இல்லை. அன்பு, அன்பு. புதுமண தம்பதிகள் மாதிரி அன்பு, நிச்சயிக்கப்பட்ட தம்பதிகள் மாதிரி ஒரு அன்பு. அன்பு நெருக்கி ஏவணும். எத்தனை வருஷம் ஆனாலும் ஒய்ஃப் முகத்தை பார்த்தா சந்தோஷம் தான் வரணும். வருதா? எத்தனை வருஷம் ஆனாலும் ஒய்ஃப் முகத்தை பார்த்தா எப்படி இருக்கணும்? சந்தோஷமா பார்க்கணும். என் ஒய்ஃப் 50 ஏங்க 60 வயசுல சொல்லணுங்க, என் ஒய்ஃப் அழகா இருக்கிறா அப்படின்னு இவங்க சொல்லணும். என் கணவர் அழகா இருக்கிறா நீங்க சொல்லணும். கிறிஸ்துக்குள்ள இதெல்லாம் அன்புன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அன்பு நெருக்கி ஏவணுமா? நீங்க இப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? இப்படி இருக்க அன்பு நெருக்கி ஏவ வேண்டும் என்று கர்த்தர் உங்கள் இடத்துல வாஞ்சையை எதிர்பார்க்கிறார். இந்த அன்பு என்ற வார்த்தை வந்து 613 பிரமாணத்துல 2 பிரிச்சு 365 செய்யாதன்னு சொல்லி 248 செய்யின்னு சொல்லி அதுல இருந்தும் 2 கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து 10 மாத்தி 10 அந்த 0வை எடுத்துட்டு 1 மாத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கிட்டத்தட்ட எல்லா பழத்தையும் போட்ட ஜூஸ் மாதிரி. ஆமா தானே? எல்லா பழமும் சேர்ந்த ஒரு ஜூஸ் மாதிரி அன்பு. எல்லா பிரமாணத்தையும் கலக்கி புழிஞ்சு அப்படி ஒரே ஒரு ஜூஸ் எடுத்து நம்ம கையில கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அன்பு என்கிற பிரமாணத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஒருவன் தன்னை நேசிப்பது போல யாரை நேசிக்கணுமா? பிறனையும் நேசிக்கணும். நேசிக்கிறவங்களை நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது அர்த்தம் இல்ல. நேசிக்காதவர்களை நேசிக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம். நேசிக்காதவங்களை நேசிக்கணும். என் மாமியாரா? இயேசுவின் நாமத்தினால் சீக்கிரமா எடுத்துக்கங்க ஆண்டவரே. இல்ல, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல, பொதுவாதான் சொல்றேன். நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க, கிறிஸ்துக்குள்ள இருந்தா நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு தான் இன்னைக்கு சொல்லப்படுகிறது. அப்ப அப்படி இல்லைல்ல, அப்படி நம்ம ஜெபிக்கிறது இல்லைல்ல. அப்ப அன்பு என்னன்னா பேசிட்டு போட்டுமே. அவங்க பைத்தியம், உலகத்துக்கு பைத்தியம், நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம். அவங்க திட்டு நம்ம சிரிச்சா எப்படி ஆயிடும்? வெறுப்பாயிடும். அல்லேலூயா. அப்ப அன்பு நெருக்கி ஏவ வேண்டும். எனக்குள்ளாக இருக்கிற சிலுவையின் அன்பு, எனக்குள்ளாக காணப்படுகிற அவர் காயத்தின் அன்பு, எனக்குள்ளாக இருக்கிற அவர் தழும்பின் அன்பு, எனக்குள்ளாக இருக்கிற அவர் ஜீவனை கொடுத்தாரே அந்த அன்பு எனக்குள்ள ஊற்றப்படணும். இல்லைன்னா கேட்கணும். அந்த அன்பு எனக்கு வரமாட்டேதுப்பா. யாராவது பேசுனா நான் உடனே திருப்பி பேசுறேன்.
யாராவது என்ன குறை சொன்னா என்னால பொறுத்துக்க முடியல. யாராவது என்னை குற்றப்படுத்தினா திருப்பி அவர்களை குற்றப்படுத்த நான் வகை தேடுறேன், ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக டைம் பாக்குறேன். இப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்பா உங்க சிலுவை அன்பை என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே, உங்க காயத்தின் அன்பை என் மேல ஊற்றுங்க, உங்க தழும்பின் அன்பை என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே, உங்களுடைய ஜீவன் கொடுத்த அன்பை என் தலைமையில இறங்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்படி நீங்க கேட்க கேட்க அந்த அன்பு உங்க மேல ஊற்றப்படும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அன்பினாலே நீங்க கட்டப்பட்டுட்டீங்கன்னா போதும், உங்களை ஒருவனும் கிறிஸ்துக்குள்ள இருந்து அசைக்க முடியாது. ஆமென். 14 கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஆமென். ஏனென்றால் ஒருவரையே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். ஆமென், அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் மரிச்சார். எங்க மரிச்சாரு? எங்க மரிச்சாரு? எங்க மரிச்சாரு? நல்லா சத்தமா சொல்லுங்க, இவ்வளவு தூரத்துல காது கேட்க மாட்டேது. ஆமா, எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்தா மட்டும் காது பிரச்சனை, அதனால நீங்க சத்தமா சொன்னாதான் காதுல விழும். எங்க மரிச்சாரு அவரு? சிலுவையில மரிச்சாரு இல்லையே. எனக்காக எங்க மரிச்சாரு? அந்த சிலுவையில யார் இருந்திருக்கணும்? பேசிக்கா நான் இருந்திருக்கணும். அந்த சிலுவையில யார் இருந்திருக்கணும்? நான் இருந்திருக்கணும். அந்த சிலுவையில நான் பாவி, நான் இருந்திருக்கணும். அந்த சிலுவைக்கு என்ன கொண்டு போய் இருக்கணும். ஆனா என்ன விட்டுட்டு, பாவியான என்ன விட்டுட்டு, பாவம் அறியாத அவரை கொண்டு போயிட்டு சிலுவையில அரைஞ்சு வச்சுட்டாங்க. பாவியான எனக்கு அவர் கொடுத்த பேர் என்ன தெரியுங்களா? நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு. எனக்கு கொடுத்த பேர் என்னங்க? நீதிமான். அவர் நீதிமான்ங்க. அவருக்கு தான் அந்த பேர் பொருத்தம். 100%, 200%, 1000% அவருக்கு தான் பொருத்தம். ஆனா பொருத்தமே இல்லாத எனக்கு அந்த பேரை கொடுத்துட்டு பொருத்தமற்ற ஒரு பேரை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அதுதான் அன்பு. ஆமென், அல்லேலூயா. நான் இருக்க வேண்டிய இடம், நான் அறையப்பட வேண்டிய இடம், நான் அடிகள் பட வேண்டிய இடம், நான் காயப்பட வேண்டிய இடம், நான் தழும்புகளை சுமக்க வேண்டிய இடம். ஆனா எனக்காக அவர் அங்கே அத்தனை ஏற்றுக்கொண்டாரே. நான் பாத்திரவானா? நான் தகுதியா? எனக்கு இது இருக்கா அப்படின்னு என்னைக்காவது ஆண்டவரை பார்த்து கேளுங்க. டெய்லி கேளுங்க. இதை பார்த்து என்னைக்காவது இல்லை, டெய்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இதான் சிலுவையின் அன்பு. அப்ப சிலுவையின் அன்புக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால நார்மலா வாழ முடியாது. ஆமென். உங்களால நார்மலா பிழைக்க முடியாது, நார்மலா பேச முடியாது. யாராவது ஒருத்தர் குற்றப்படுத்தும் போது உங்களுக்குள்ள இந்த சிலுவையின் அன்பு வெளிப்படும். அவங்ககிட்ட பேசும்போது சொல்லுவீங்க, போப்பா பாத்துக்கலாம், கர்த்தர் பாத்துப்பார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமென், அல்லேலூயா. சிலுவையின் அன்புக்கு அவ்வளவு ஒரு பெரிய மகத்துவமான வல்லமை இருக்கு. ஆமென். சிலுவையின் அன்புல என்ன இருக்கு? அவ்வளவு மகத்தான வல்லமை அதுல அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு நீதிமானாய் மாற்றப்பட்ட நானும் நீங்களும் அப்படி சிலுவையின் அடியிலே வந்து நின்று, ஐயா நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க வந்துட்டீங்க, நீங்க இருக்க வேண்டிய இடத்துல நான் வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இது உலகத்துல வாழ தகுதி இல்லாத என்ன வாழ வச்சது அவருடைய அன்பு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்ல, வாழ தகுதி இல்லாத என்ன வாழ வைத்தது அவருடைய அன்பு. அப்படின்னா இன்னைக்கு பிழைக்க வச்சிருக்குது, என்னை அழகாய் நடத்துகிறது, என்ன மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. என் வீட்டை ஒரு நாள் கடங்கார வீடுன்னு காமிச்சாங்க. என் வீட்டை என்னன்னு காமிச்சாங்க? கடங்காரங்க வீடு. என் வீட்டுக்கு பேர் என்ன? கடன். அவ்வளவு கடன் எங்களுக்கு, கடன் வாழ்க்கை, கடனே வாழ்க்கை எங்களுக்கு. என் வீட்டை அடையாளப்படுத்தும் போது அந்த வீடா கடங்காரங்க வீடு, அப்படிதான் எங்க வீட்டுக்கு அடையாளம் இருந்தது. நான் ஆண்டவர் சமூகத்துல அழுதேன், அப்பா என் வீட்டை கடங்கார வீடுன்னு சொல்றாங்கப்பா, என் வீட்டை மாத்துங்க, என் வீட்டோட பேரை மாத்துங்க அப்படின்னு அழுதேன். அல்லேலூயா அப்படின்னு அழுதேன். என் வீட்டை மாத்துங்க, என் வீட்டோட பேரை மாத்துங்க. ஆண்டவர் சமூகத்துல அழுது புலம்பி எத்தனையோ நாட்கள் இதுக்காக ஜெபித்து புலம்பினேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இன்னைக்கு வீடு ஜெப வீடு. ஆமென். என் வீடு என்ன பேருங்க? அதுக்கு பேரு ஜெப வீடு. என் வீட்டுக்கு பேரு ஜெப வீடு. உங்களுக்கு அப்படித்தான். உங்க வீட்டை பார்த்து யாரு வேணா என்ன பேரு வேணா வச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்க கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய அன்புக்குள்ள நிலைத்திருப்பீர்களால உங்க வீட்டினுடைய அடையாளம் மாற்றப்படும். ஆமென். உங்க அடையாளமே மாறிடும்ன்றப்ப வீட்டு அடையாளம் என்ன மாறாதா? இல்ல, உங்க அடையாளமே மாறிடுங்கிறார் கர்த்தர். அப்ப நான் அன்புள்ளவனா இருக்கணும். 15 வாசிங்க. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. பிழைத்திருக்கிறவர்கள் நம்மளாம் எப்படிப்பட்டவங்களா?
பிழைத்தலை குறித்து, நம்முடைய பிழைத்தலை குறித்து ஒரு ஞானம் நமக்கு வேணும். பிழைத்து இருக்கிறோம். நான்லாம் உயிரோட இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. நான் மரிச்சு போயிருந்தா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஆயிட்டு இருக்கு. நான் செத்து போயிருக்கணும். எனக்கு முன்னாடி வந்தப்போ சொன்னா என்ன தெரியல, பார்மசில இருந்து 15 நைட்ரோ 10 mg இப்போ பான் பண்ணிட்டான். அந்த மாத்திரை 5 போட்டாலே மரிச்சிருவாங்க. ஆனா 15 மாத்திரை போட்டேன் நான். 5 போட்டா மரிச்சிருவாங்க. அந்த மாத்திரைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஆனா 15 மாத்திரைகளை உள்ள போட்டுக்கிட்டு கட்டில போய் படுத்து கிடந்தேன். கடன் தொல்லை தாங்க முடியாம படுத்து கிடந்தேன். யாராவது அடைச்சிட்டு போட்டு போ. என் பிள்ளை ஒரு 6 மாச பிள்ளை, குழந்தை விட்டுட்டு நான் இப்படி செய்ய துணிஞ்சேன். நான் எங்க மாமா வீட்டுக்குள்ள வந்தாரு. துண்டக்கானான்னு தேடி என்ன கண்டுபிடிச்சிட்டு என்ன கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, டாக்டர் ஒண்ணுமே செய்ய முடியாது, ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கும், பிளட்ல கலந்துருக்கலாம், அதனால பிழைச்சி எழுந்தா பாருங்க, 3 நாள் டைம், பிழைக்கும், பிழைச்சா நம்பிக்கை, பிழைக்கலன்னா அது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும். டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் என்ன ஆயிடும், மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கணவரிடத்துல சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. எல்லாருக்கும் என் மேல கோவம், சரியான கோவம். எல்லாரும் என்னை பார்த்து செத்து போன நலமா இருக்கும்னு நினைச்சிட்டாங்க. சொந்தக்காரங்க பந்தக்காரங்களும் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. 3 நாள் கழிச்சு ஒரு 53 கிலோல படுத்து 33 கிலோல எழுந்து உட்காந்து அது உறிஞ்சிச்சு. 3 நாளா எனக்கு ஜூஸ் எல்லாம் ஊத்தி இருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. எழுந்து உட்கார்ந்த உடனே கண்ணு பூத்த மாதிரி தான் இருக்கு. எங்க அம்மா தான் முன்னாடி வந்து கேட்டாங்க, நான் யாரு அப்படின்னாங்க. நல்லா உத்து பார்த்தேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பைத்தியம். எனக்கு கண்ணு தெரியலங்க, கண்ணு தெரியல, எனக்கு கண்ணு பூத்துருச்சு, முகம் கிளியரா தெரியல, வாய்ஸ் தெரியுது, அதனால நல்லா பார்த்தேன். எங்க அம்மா அழறாங்க, அம்மா அப்படின்னு என் பிள்ளைய தூக்கி காமிச்சாங்க. என் பிள்ளை என்ன, என் கணவர் இருந்தவங்க, என் தம்பி, எங்க அப்பா, யார் யார் இருந்தாங்களோ எல்லாரையும் கூட்டு காமிக்கிறாங்க. நான் உடனே சொன்னேன், இன்னாரு. வீடே ஓன்னு அழுதுச்சு. வீடே எப்படி அழுதுதே, ஒரு மரண வீட்டு ஓலம் எங்க வீட்டுல கேட்டுச்சு, ஓன்னு அழுதாங்க எல்லாரும். என் பிள்ளை பழச்சிக்கிச்சுன்னு எங்க அம்மா அழுதாங்க. எல்லாரும் அப்படி அழுதாங்க, ஒரே சத்தமா எல்லாரும் அழுதாங்க. நான் எழுந்து உட்கார்ந்து, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து என்னை பார்த்துட்டு ஓங்கி ஒரு அறை விட்டான். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறத என் பிள்ளைய தூக்கி காமிச்சான். செத்து போயிருந்தா, 4 மாச குழந்தை செத்து போயிருந்தா இந்த பிள்ளைக்கு யார் அம்மான்னு கேட்டான். இந்த பிள்ளைய பாத்தியா, இதை விட்டுட்டு போங்க பாத்தியே, நேரம் நீ நரகத்துக்கு போயிருப்பியே, பேய அலைஞ்சிருப்பியேன்னு என்னை போட்டு அடின்னு அடிச்சுட்டான். அவ்வளவு அன்பு என் மேல. நான் ஒப்பு கொடுத்தேன். தூக்கி போட்ட பைபிளை தேடினேன், நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு 1 மணி நேரம் அழுதேன். அல்லேலூயா, அல்லேலூயா, பிழைச்சிட்டேன். ஆமென், அல்லேலூயா, பிழைச்சிட்டேனே, அதுக்காக அழுதேன். அழுதுட்டு என்ன வந்தால் இனி மரணத்தை நான் தொடமாட்டேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்தேன். அன்னைக்கு கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார், என் குடும்பத்தை தூக்கி எடுத்தார். அவர் கரத்தில் எங்களை பயன்படுத்த ஆரம்பித்தார். அவரே சகலத்தையும் செய்து முடித்தார். ஆமென், அல்லேலூயா. அதிசயமா ஒரே மாசத்துல கடனை அடைச்சு கொடுத்தார். ஆமென், அது கர்த்தர் செய்த அதிசயம். ஆமென். அப்ப நான் பைத்தியமா, இப்ப நான் ஏதாவது பேசணும்னா எங்க ஐயா சொல்லுவாரு, அன்னைக்கே டாக்டர் சொன்னார் நீ பைத்தியம் ஆயிடுவேன்னு. சரியா இருக்குது. நான் இன்னைக்கு ஏதாவது பேசிட்டேன்னு வச்சுங்க, அவர் சொல்லுவாரு, அன்னைக்கே அந்த டாக்டர் சரியா தான் சொன்னார் நீ பைத்தியம் ஆயிடுவேன்னு. காலம் கடந்து நீ பைத்தியம் ஆயிட்டேன்னு. ஏதாவது நான் வேகமா ஏதாவது அவர்கிட்ட சண்டை கிட்ட போட்டோம்னா அது சொல்லுவார். எதுக்காக நான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் பிழைத்து கிடக்கிறேன், பவுல் பிழைத்து இருக்கிறேன், நான் அல்ல, எனக்குள் யார் பிழைத்து இருக்கிறது, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து இருக்கிறார். ஆமென், எனக்கு அவர் பிழைச்சிருக்கிறாருங்க. நானா பிழைச்சு வாழறேன், நீங்களா பிழைச்சு வாழறீங்க, நீங்களா நடக்கிறீங்க, நீங்களா பேசுறீங்க, நீங்களா எல்லாம் செய்யறீங்க, இல்ல, உங்களுக்குள்ள கிறிஸ்து பிழைத்து கிடக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள பிழைச்சிருக்கும் போது நீங்க மாம்சத்துல ஏங்க ஓடி அவர் வெளியே தள்ளுறீங்க, மாம்சத்துல வாழ்ந்து மாம்சத்துல பேசிய அவரை வெளியே புறக்கணித்து வெளியே தள்ளுறீங்க. அவர் உங்களுக்குள்ள இருக்க, வாசமா இருக்க ஆசையா இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல தேடுறாரு, யாருக்குள்ளயாவது போய் உட்கார்ந்து ரொம்ப அழகா வாசம் பண்ணணும்னு அவர் அழகா தேடும் பொழுது உங்களை கண்டுபிடிச்சார். ஆமென். யாரை கண்டுபிடிச்சாரு, நல்லா கையை தட்டு, தலைக்கு. எஸ், யாரை கண்டுபிடிச்சாரு, உங்களை கண்டுபிடிச்சிட்டாரு. உங்களுக்குள்ள வந்து இப்ப வாசமா இருக்க ஆசைப்பட்டு உங்களுக்குள்ள வந்துட்டாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு, உங்களுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. உன்னதத்திலே அவரோடு கூட உங்களை உட்கார செய்தவர் உங்களுக்குள்ள அவர் வந்து அமர்ந்து இருக்கிறாரு. ஆனா என்ன செய்ய முடியல, உங்க பிழைப்பை குறித்து நிதானிக்க தெரியல. நான் பிழைச்சிருக்கிறேன்,
ஒரு நாள் பாவ வாழ்க்கையில வாழ்ந்தோம் தானே எல்லாரும், இல்ல உலகத்தோடு உலகமா வாழ்ந்தோம் தானே. கர்த்தர் நம்மளை அடையாளம் கண்டுபிடித்து நம்மளை வேறு பிரித்து வெளியே அழைச்சு வந்துட்டாரு தானே. அப்ப நீங்க ஒப்பு கொடுத்தீங்க தானே, ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுகிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தீங்க. ஞானஸ்தானம் தண்ணீருக்கு நேரம் வந்தீங்க, அது வரைக்கும் மாம்சம். உள்ள இறங்குனீங்க, அது வரைக்கும் மாம்சம். உள்ள இறங்கி கீழே முட்டி போட்டீங்க, அது வரைக்கும் மாம்சம். உங்களை அர்ப்பணிச்சீங்க, அது வரைக்கும் மாம்சம். ஆனா உள்ள உங்களை முழுக்காட்டி வெளியே அழைக்கும் போது மாம்சம் அல்ல, உங்களுக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ண இறங்கி விட்டாராமே. அல்லேலூயா. அற்புதமான பிழைப்புங்க அது. ஞானஸ்தானம் தான் அற்புதமான பிழைப்பு. இந்த உலகத்துல ஒருத்தன் வாழணும் அப்படின்னா ஞானஸ்தானம் சரியான வழி. ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னதானே இல்ல, ஜலத்துல பிறந்துருங்க, ஆவியில பிறந்துருங்க, அதுதான் பிழைப்புங்கிறார் ஆண்டவர். நீங்க பிழைக்கணும். நீங்க நம்ம சந்தையில போயிட்டு கத்திரிக்காய் வச்சு பிழைக்கிறதோ, இல்ல நகை கடையில போயிட்டு நகை கடை வச்சு பிழைக்கிறதோ, இல்ல பேங்க்ல போய் வேலை செஞ்சு பிழைக்கிறதோ, இல்ல போயிட்டு மரம் வெட்டி பிழைக்கிறதோ, அந்த பிழைப்பை குறித்து கர்த்தர் இங்க பவுல் எழுதல. அது பிழைப்பு, நம்ம உலக பிரகாரமான பிழைப்பு, அதை கர்த்தர் தருவாரு. நீங்க எப்ப அவருக்குள்ள பைத்தியமாயி அவர் மேல அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்க வீட்டுக்கு வருமானம் தானா வந்துடும். ஆமென். யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட்டு அதாவது நீங்க போய் தேடணும்னு அவசியம் இல்லை, தானாவே வரும், வருமானங்களா தேடி வந்துடும். ஆமென். சபை கட்டி கொண்டு இருக்கிறோம், மணல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சிமெண்ட் அடுக்கி வச்சுட்டோம், சிமெண்ட் காஞ்சிருங்கிறாரு, மணல் இருந்தா நல்லதுங்கிறாரு, மணல் கிடைக்கல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்கேயும் மணல் இல்லை, எல்லா இடத்துலயும் அரசாங்கம் ஸ்டாப் பண்ணிருக்கு, மணல் கொடுக்கல. அப்ப ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறோம், எல்லாரும் போயிட்டாங்க, வீட்டுல நான் தனியா இருக்கேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்ப அந்த ஷூவை கட்டி விடுப்பா. அப்ப நான் ஆண்டவர் சமூகத்துல சொன்ன ஒன்னே ஒண்ணுதான், அப்பா மணல் வேணும். என்ன வேணும்? மணல் வேணும் எனக்கு. நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது, எனக்கு மணலை கொடுக்க உங்களால கூடும். நான் ஜெபிச்சேன். அப்ப எங்க ஐயா கேட்டாரு, நான் காலையில ஜெபிச்சுட்டு வந்தோன்னே எங்க ஐயா கேட்டாரு, மணல் என்ன தானா வருமா அப்படின்னு கேட்டாரு. நான் சொல்றேன், வீட்டை தட்டி தருவாங்கன்னு சொன்னேன். என்ன சொன்னேங்க? வீட்டை தட்டி மணல் தருவாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட. அவர் போன உடனே மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன், ஆண்டவரே மணலை கொடுங்க. நம்ம தான் பைத்தியமாச்சு, ஒன்னு கேட்டா என்ன செய்வோம், அதே தானே கேட்போம், மாத்த மாட்டோம்ல, மணலை கொடுங்க மணலை கொடுங்க. அவருக்கே கடுப்பாயிட்டு இருக்காங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிட்டாரு அவரு. மணலை கொடுங்க மணலை கொடுங்கன்னா மதியானம் 2 மணிக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், தெரு கதவு தட்டப்படுகிறது. நான் சாப்பாடு தட்டை வச்சுட்டு கதவு சாப்பாடு தட்டோடய போயிட்டு கதவை திறந்து ஜன்னல் வழியா பார்த்தா யாரும் நிக்கிறாங்க. போயிட்டு கையெல்லாம் கழுவிட்டு வந்து கதவை திறந்தா ஒருத்தர் நிக்கிறாரு, அழுக்கு சட்டையோட ஒருத்தர் நிக்கிறாரு. யாருங்க வேணும் உங்களுக்கு, என்னங்கன்னு கேட்டேன். ஆமா அந்த கட்டடம் நீங்க தானே கட்டுறீங்க. அவர் சர்ச்சுன்னு தெரியாது இல்ல. ஆமா நாங்க தான் கட்டுறோம், நான் என் வீட்டுக்காக 2 லோடு மண்ணு வாங்கினேன், ஆனா இப்ப நான் வீடு கட்டல, அந்த 2 லோடு மண்ணு உங்களுக்கு தர வந்திருக்கு. எத்தனை மணிக்குங்க? 2 மணிக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. பிழைத்திருக்கிறேன், நான் அவருக்குள்ள பிழைத்திருந்தா எனக்கு சகலவற்றையும் செய்ய அவரால் கூடும். ஆமென். எனக்கு கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். ஆமென். இவருடைய மகள் 12 வயசு மக என்ன ஆயிட்டாங்க, நோய் வாய்ப்பட்டு கிடக்குறான், மரண தருவாயில இருக்கிறான். இப்ப எவீர் சபை தலைவன், அவன் வரணும்லாம் அவசியம் கிடையாது, யார வேணா அனுப்பலாம். ஆனா அவன் மேசியாவை அறிந்தபடினாலே ஏத்து கிறிஸ்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பின்னாடியே வந்து, என் பையன் என் பொண்ணு பொண்ணு இப்படி கிடக்குறா, மரண அவஸ்தையா இருக்கிறா, வந்து அவன் மேல கையை வச்சு ஜோம் பண்ணுங்கன்ட்டாரு. நம்ம ஐயா கிளம்பிட்டாரு. நம்மளால என்ன செஞ்சுட்டாருங்க, சரிதாவா அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருக்கிறாருங்க. போனவரு அவர் மாட்டு போயிருக்கலாம், நடுவுல ஒரு ஆளை அவரே அனுப்பி விட்டாரு. திடீர்னு 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்துட்டாங்க, சுகமாயிட்டாங்க. அவர் என்ன செஞ்சிருக்கலாம், உன் சாட்சியை வந்து கேட்கறன்னு போயிருக்கலாமா இல்லையா? அந்த அம்மாவை சாட்சி சொல்ல விட்டாரு. நம்மளாம் சாட்சி சொன்னா எப்படி சொல்லுவோம், ஆனால தொடங்கி அக்கனால தான் முடிப்போம். ஆமா தானே? சாட்சி யாராவது ஆனால தொடங்கி ஆவனால முடிப்போமா? முடிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஆசை, கர்த்தர் செய்த நன்மைகளை இன்ச்சு பை இன்ச்சா சொன்னாதான் நமக்கு பிடிக்கும், அதனால நம்ம அப்படி சொல்றோம். அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த அம்மாவும் அதே மாதிரி இன்ச்சு பை இன்ச்சா சொல்லுது. எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல, அதுக்குள்ள ஒருத்தன் ஓடியன்னு சொல்லிட்டான், எப்பா உன் பொண்ணு மரிச்சு போச்சு, போதகரை வருத்தப்படுத்தாத அப்படின்னு சொன்னான் பாருங்க. பின்னாடி இருந்து அவன் அப்படியான்னு கூட கேட்கல. எவரு நம்மால் பின்னாடி திரும்பி சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. பின்னாடி சடனா என்ன ஒரு வார்த்தை சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனா இருட்டார். அவ்வளவுதான், திரும்பவே இல்லை தலை, அவனுக்கு அப்படியே நின்று போச்சு. அவன் சொன்னவனை பார்த்து அப்படியான்னு திரும்ப நினைச்சவன் கூட அப்படியே நின்ட்டான், ஏன்னா இவரு திரும்பிட்டாரு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இயேசு திரும்பிட்டா நம்ம வாழ்க்கையே திரும்பிடும்.
ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில இயேசு திரும்பிட்டான்னா நம்ம வாழ்க்கையே திரும்பிடும். அவன் திரும்பல, இயேசு திரும்பிட்டார். விசுவாசம் உள்ளவனாயிரு, அவ்வளவுதான். அப்படியே ஸ்டப்பனா நிக்கிறான். பின்னாடி இருக்கிற நீ என்ன பைத்தியமாடா, உன் புள்ள செத்து போச்சு. பைத்தியமா? பைத்தியம்தான், பைத்தியம்தான். மரித்தாலும் உயிர்ப்பிக்கிற வல்லமை உடைய ஒருத்தர் பின்னாடி நிக்கிற, நான் பைத்தியம்தான். நான் அவர் மேல அன்பா இருக்கிறேன், நான் பைத்தியம்தான். நான் வரமாட்டேன். இவர் வந்தாதான் நான் வருவேன். எத்தனை சொந்தக்காரன் வந்தானோ, எத்தனை உறவுக்காரன் வந்தானோ, எத்தனை நண்பர்கள் வந்தாங்களோ, ஆனா எல்லாரும் கூப்பிட்டுருப்பாங்கல்ல, வா வா வா. ஆனா விசுவாசம் உள்ளவனா இரு என்ற அந்த ஒத்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அப்படியே அவர் பின்னாடியே நிக்கிற அழுதபடி. ஆமே. அவர் டிராவல் பண்ணி கூட்டிட்டு போறாரு. அவங்க வீட்டுக்கு போனா தாரத்தப்பட்டு எல்லாம் வச்சு பிள்ளைய என்ன பண்ணிட்டாங்க, படுக்க வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க சுத்தி. அவர் எல்லாரும் வெளியே போங்கன்றார். எல்லாம் எழுந்து வெளியே போ, வெளியே போ. பிள்ளை நித்திரையா இருக்கிறாள். அழுதுகிட்டு இருந்தாலும் சிரிக்கிறான். அழுதவெல்லாம் என்ன பண்றான், சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். செத்து போன பிள்ளைய பார்த்து நித்திரையா இருக்குதான்னு சொல்றாரு இவரு. இவங்க அப்பா அழறாங்க, இவங்க அம்மா அழறாங்க. ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களும் அழுதுருப்பாங்க. எல்லாரும் பேருக்கு அழுகுறவங்களா இருப்பாங்க இல்ல, டெத்து வீட்டுல பார்த்துருப்பீங்க. இன்னொருத்தர் அழறத பார்த்தா தான் அழுக வரும். நம்ம போயிட்டு அது இறந்து போனவருக்கா நம்ம அழுக போவோம்? இல்லவே இல்லை. நம்ம தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, போவோம், நமக்கு அழுக வராது. ஆனா என்ன பண்ணுவோம், நம்ம லேடிஸா இருந்தா என்ன பண்ணுவோம், இது வச்சுப்போம். ஜென்ஸா இருந்தா சோகமா மூஞ்சி வச்சுப்போம். இது எல்லாரும் டெத்து வீட்டுக்கு போனா நம்மளுடைய ஆட்டிடியூட் இப்படிதான் மாறும். யாராவது அழறத சொல்லி சொல்லி அழத பார்த்தா நம்ம கண்ட தானாவே தண்ணி வரும். இது எல்லாருக்குரிய ஆட்டிடியூடு, ஈவன் மைசெல்ஃப். அப்ப இவங்க அப்பா அழறாங்க, அம்மா அழறாங்க, இவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டாரு. வெளியே போக சொல்லிட்டு அந்த சீஷர்கள் 2 பேரை வச்சுக்கிட்டு, அவரு அப்பா அம்மா மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பெண்ணை பார்த்து ஒரு டைலாக் சொன்னார். என்ன டைலாக்? என்ன சொன்னாருங்க? எபிரிய மொழியில என்ன சொன்னாருங்க? தள்ளி தாகுமின்னு சொன்னார். பிள்ளைய பார்த்து என்ன சொன்னாரு? தள்ளி தாகுமின்னு கையை பிடிக்கிறாருங்க. இப்ப மரணத்துல படுத்து கிடக்கிறது டெட் பாடியா ஒரு புள்ள. அதை பார்த்து இவர் கையை நீட்டுறாருங்க. அவர் குனிஞ்சு கையெல்லாம் புடிச்செல்லாம் தூக்கல, கையை நீட்டுறாரு அவரு. அவ்வளவுதான். தள்ளி தாகுமின்னா உன் மேல இருக்கிற மரண வஸ்திரத்தை எடுக்கிறேன்னு அர்த்தம். தள்ளித்துனா வஸ்திரம், இந்த போட்டிருக்க பாருங்க வஸ்திரம். தாகுமினா எடுக்கிறேன்னு அர்த்தம். அவர் சொன்னதோட அர்த்தம், இந்த பெண்ணின் மேல இருக்கிற மரண வஸ்திரத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னுட்டார். சொன்ன அடுத்த செகண்ட் போன ஜீவன் உள்ள வந்து புள்ள கையை தூக்கிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கையை பிடிச்சு தூக்கி விட்டாரு. ஏந்திரமா அப்படின்னு தூக்கி விட்டாரு. அவங்க அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். பைத்திய மாதிரி பின்னாடி போனவன், அன்பு வைத்து பின்னாடி போனவன், என் பிள்ளை பிழைக்குமா பிழைக்காதா அப்படிலாம் நான் அவன் நம்பிக்கையில போகல. என் பிள்ளை இவர் வந்தா பிழைக்கையா அப்படி நம்பிக்கையில போனாரு பாருங்க. பிழைச்சு எழுந்து உட்காந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கத்திரி பிள்ளைகளே, நம்ம பிழைத்திருப்பது அவராலே. ஆமே. நீங்க பிழைச்சிருக்கணும்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் பிழைச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேன், என் ரட்சிப்பை நான் காப்பாற்றிக் கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். ரட்சிப்பு என்றால் பிழைப்பு என்ற அர்த்தம். ரட்சிப்பு என்றால் என்ன? பிழைப்பு அப்படின்னு அர்த்தம். கடைசி வரை அதை பாதுகாக்கணும். நான் பிழைச்சிருக்கிறத எப்படி எதுக்கு பாதுகாக்கணும்? கடைசி வரை பாதுகாக்கணும். சிலர்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போறாங்க, பாத்திருக்கீங்களா நீங்க? ரிட்டையர்ட் ஆயிட்டு, எங்க அப்பெல்லாம் வாட்ச்மேன் வேலைக்கு போனாரு. ரிட்டையர்ட் ஆயிட்டு எங்க போவாங்க? வாட்ச்மேன் வேலைக்கு போயிருக்காங்க. பட் ஏன் அவங்க போறாங்க? அவங்களால வீட்டுல இருக்க முடியாது, அவங்களால வீட்டுல இருக்க முடியாது. ஏதாவது பிள்ளைங்களே கூட இருக்கட்டுமே, சும்மா தானப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டா சுருன்னு ஏறிடும் அவங்களுக்கு. 58-60 வருஷம் உழைப்பு, அந்த குடும்பத்தினுடைய அஸ்திபாரமே அவராதான் இருந்திருப்பார். அவர் பிழைத்து சம்பாதித்து கொடுத்த பணத்துலதான் அந்த வீடே வாழ்ந்து கொண்டு இருக்கும். ஆனா ஒத்த வார்த்தை கேட்டுட்டாலும் அவங்களால தாங்க முடியாது. ஏன் இதெல்லாம் கேட்கணும்? 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா பரவாயில்ல, அப்பா மாதிரி போய் உட்காந்துட்டு வர, ராஜா மாதிரி போய் உட்காந்துட்டு வரேன்னு போயிட்டு வீதியில உட்காந்துருப்பாரு. பார்த்திருக்கீங்களா நீங்க? எத்தனையோ பேர் அந்த பிழைப்பை தேடி போறாங்க பாருங்க. அந்த மாதிரி நீங்களும் கிறிஸ்துக்களாக பிழைப்பை தேடணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்க பிழைச்சிருக்கணும். என்னன்னாலும் சரி, யாரும் என்ன ஆவிக்குரிய ரீதியாக ஒத்த வார்த்தை பேசக்கூடாது. இவங்க ஜெபிக்காதவங்க, இவங்க வேதம் வாசிக்காதவங்க, சபைக்கு சரியா வராதவங்க, இவங்க சபைக்கு நேரப்பட வராதவங்க அப்படின்னு யாரும் என்ன பார்த்து சொல்லிடக்கூடாது. நான் பிழைச்சி கிடக்கணும் கிறிஸ்துக்குள்ளாக. ஆமென். இப்படி சொல்லிட்டாரு பாருங்க. 15 அப்படித்தானே சொல்லியிருக்குல்ல. இப்படி இருக்கு. 17 வாசிக்கலாம் திரும்ப. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென், அல்லேலூயா. நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க? இப்படி இருக்கு. ஒருவன்
கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா? இருந்தால் அப்படின்னு சொல்லப்படுகிறது, இருக்கணும்னு சொல்லப்படல, இருந்தால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆப்ஷனல் வேர்டு அது, ஆப்ஷனல் வேர்டு அது, இருந்தால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க டிசைட் பண்ணுங்க. தன்னைத்தானே சோதித்து அறிகிறவன் நியாயம் தீர்க்கப்பட மாட்டான். தன்னைத்தானே நிதானித்து அறிகிறவன் நியாய தீர்ப்புக்கு நேரம் நிக்க மாட்டான் அப்படின்னு பைபிள் ரொம்ப தெளிவா அதையும் பவுல் தான் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நான் நிதானிக்கணும், எனக்குள்ள நான் நிதானிக்கணும், யாருக்குள்ளயா இருக்கிறேன்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நான் யாருக்குள்ள வாழறேன், யாருக்குள்ள இருக்கிறேன்? இன்னைக்கு நான் யாருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கேன்? சுயத்துல வாழறேனா, என் பெருமையில வாழறேனா, என் பணத்துல வாழறேனா, என் தாளத்துல வாழறேனா, நான் யாருக்குள்ள வாழறேன்பா அப்படின்னு நீங்களே ஆண்டவரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி இல்ல, நீங்க நிதானிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இப்ப பெரும்பாலும் எதுக்குள்ள வாழறாங்கன்னா மன உளைச்சல்ல வாழறாங்க. எதுக்குள்ள வாழறாங்க? மன உளைச்சல்ல வாழறாங்க. ஏதோ வீட்டுல பிரச்சனை, அதையே வண்டியில போகும்போது சிக்னல்ல நிக்கிறோம், நானும் என் கணவரும் சிக்னல் நிக்கிறோம். ஒருத்தன் வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறான், வண்டி நல்லா ஓட்டுறான், பல்சர் வச்சிருக்கிறான், நல்லா இருக்கிறான், பார்க்க ஆள் நல்லா இருக்கும், 30 வயசு தான் இருக்கும், ஜெயிச்சாண்டிக்கா இருக்கிறான். வந்தன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னுடுவேன்னு கண்ணா அப்படின்னான்னு திட்டுறான். நான் எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு சொல்றேன், பைத்தியமாங்கன்னு கேட்டேன் நான். போன் இல்லப்பா, போன் இல்ல கையில, போனுக்குன்னு இல்ல, ஆனா அவன் வந்து திட்டுறான். திட்டுறதே நல்லா கேக்குது. என்ன பைத்தியமாயிட்டானுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேக்குறேன். பெண்ணியடி என்னடி அப்படின்னு பார்த்துனே இருக்கிறோம். திடீர்னே சிக்னல் போட்டோடனே கரெக்டா போறான். சிக்னல் அவன் தான் முதல்ல போறான், சிக்னல் விழுந்த உடனே முதல்ல போறான். நான் நினைச்சேன் அவன் பைத்தியம் இல்லை, அவன் இல்ல பைத்தியம் இல்லை. அப்ப மன உளைச்சல் என்னதுங்க? யாரையோ திட்ட முடியல, இவன் அது ஒய்ஃபா கூட இருக்கு இல்ல, யாரையோ திட்ட முடியல, ஆனா எங்க நின்று திட்டிக்கிட்டு இருக்கான் அவன்? சிக்னல்ல நின்று திட்டுறான் பாருங்க. மன உளைச்சல், வெளியே சொல்ல முடியாத துக்கங்கள், பாரங்கள், கவலை, கண்ணீர், விடுதலையற்ற காரியங்கள், இதெல்லாம் யாருக்கிட்ட போய் சொல்றது? கிறிஸ்துக்குள்ள இருந்தா அவர் பார்த்துப்பாரு. நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தா என்ன செய்வாரு? அவர் பார்த்துப்பாரு. 10 வயசுக்குள்ள ஒரு இடத்துல போயிட்டு வேலை செய்யணும் அவசியம் இல்லை. உங்க பிள்ளைங்களை சொல்றேன், 5 வயசுக்குள்ள ஒரு இடத்துல போயிட்டு வேலை செய்யணும் அவசியம் இல்லை. ஆமா தானே? ஒரு வேலை கொத்தனாரா இருக்கீங்கன்னு வச்சுங்க, 5 வயசுக்குள்ளே வாடா கல்லு தூக்கணை கூட்டிட்டு போவீங்க, என்ன செய்வீங்க? ராசா, என் பட்டு, என் சல்லம் ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணி பிஸ்கட் வாங்கி கொடுத்து எல்லாம் சகலமும் செய்வீங்க. காரணம் நீங்க அப்பா, நீங்க அம்மா இல்ல, உங்க கஷ்டத்துக்குள்ளே கொடுக்க மாட்டீங்கல்ல. ஆவியானவர் சொல்லுகிறார், அப்படித்தான் நீங்க எனக்குள்ள இருந்துட்டீங்கன்னா, ஒரு தாய் தகப்பனுக்குள்ள வாழுகிற ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு மேன்மை கிடைக்குமானால் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள வாழ்வானான், அவனுக்கு பூமியில இல்லாத மேன்மையே இல்லையாமே. அல்லேலூயா. நீங்க ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தா அப்படி நீங்க வாழலாம், அப்படி வாழலாம். உங்க வாழ்க்கை அவ்வளவு செழிப்பா, அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குன்னு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்ப நீங்க இருக்க வேண்டியது அவருக்குள்ள மட்டும்தான். மன உளைச்சல், கடன் பாரம், சில இருக்கலாம் கடன் பாரத்துல அதிகமா வேதனைப்பட்டு இருப்பாங்க. யார் எப்ப வருவாங்க? அவங்க ஐயாவுடைய சாட்சியே கடன் சாட்சி தான் இல்ல, எல்லா இடத்துலயும் கவுன்சிலிங் அதான் கொடுக்குறாரு அவர், பெரும்பாலும் கடன் சாட்சி தான் இல்ல. அப்படியே மன உளைச்சல் இருப்பாங்க, கடனை குறித்த மன உளைச்சல். ஆண்டவர் சொல்றாரு இல்ல, கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா அவர் பார்த்துப்பாரு. ஆமென். கிறிஸ்துக்குள்ள முட்டி போட்டா என்ன செய்வாரு? அவர் பார்த்துப்பாரு. திண்டிவனத்துல இருந்து ஒரு ஊழியக்காரங்களை நாங்க சர்ச்சு கூட்டிருந்தோம், ஒரு நாள் சர்வீஸ் கூட்டிருந்தோம், வார்த்தைக்கா கூட்டிருந்தோம். அவங்க வந்து கடன் பாரத்துல இருந்து மீட்டு எடுக்கப்பட்டவங்க. அவங்க சொல்றாங்க, கடன் வாங்கிட்டு அவங்க மாமியார் வீட்டை பூட்டின்னு போக சொல்லுவாங்களாம், உள்ள இருப்பாங்களாம். ரட்சிக்கப்பட்ட புதுசு, அவரும் அவங்க கணவரை கையை பிடிச்சுக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பிப்பாங்களாம், துதிக்க ஆரம்பிப்பாங்களாம், துதிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். கடங்காரன் வெளியே வந்து கதவை தட்டுவானா, உள்ள இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், வெளியே வாங்க அப்படின்னு இல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுவானா. இவங்க துதிக்க 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 என்ன நடக்குமா? நான் உங்களை அடிக்கலான்னு வந்தேன், என்னவோ தெரியல, வீட்டுக்கு போறேன்னு போயிடுவாங்க. எத்தனையோ நாட்கள் அப்படி நடந்ததுன்னு அவங்க கண்ணீரோடு சாட்சி சொன்னாங்க. அந்த தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற பாரம் என்ன? கிறிஸ்துக்குள் இருக்கிற பாரம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த உலகத்தின் பாரம் நம்ம நெருக்கி ஏவாது. ஆமென். அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். சிலருக்கு என்ன தெரியுமா? அந்த வாழ்க்கை போதும்னு நினைக்கிற பாரம். போதும்டா, வாழ்ந்தது போதும். எத்தனை வயசுல? 18 வயசுல. எத்தனை வயசுல? 25 வயசுல. சிலர்லாம் போதும் போதும், வாழ்ந்தது போதும். நான் சொல்லுவேன், கிளம்பு. அப்ப அப்படிதானே சொல்லணும், கரெக்ட் தானேப்பா? போதும், வாழ்ந்தது போதும்னா நான் என்ன சொல்றது? என்கிட்ட வந்து சொன்ன என்ன சொல்லுவேன்? அப்ப கிளம்புன்ற, நான் பூமியில காத்து ஓட்டும் கிளம்புன்ற.
ஏன் அப்படி வாரத்தோட நீ வந்து வாழணும்னா தலையெழுத்து உனக்கு? அப்படிலாம் வாழணும்னு ஒரு அவசியம் இல்லையே. 20 வயசுல உன்னால வாழ முடியல, 30 வயசுல உன்னால வாழ முடியல போதுன்ற. அப்ப 50 60 வயசு வாழ்றவங்களா எப்படி வாழ்ந்தாங்க? அப்ப உனக்கு அது ரோல் மாடலா எடுத்துட்டு வாழ தெரியல, போ கிளம்பு. எனக்கு கால் பண்ணி ஒரு சகோதரி சொல்றாங்க, 25 வயசு, நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் செத்து போக போறேன், செத்துறேன். அல்லேலூயா. பழையக்காரங்க சொல்லக்கூடாது. அதை சொன்னேன், சில கவுன்சிலிங் கொடுத்தேன். எதுக்காக சொல்றேன்னா, இந்த வாழ்க்கை போதும்னு நினைக்கிறதே மன உளைச்சலாலதான். ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துக்குள்ள இருந்தா உங்க வாழ்க்கையில வாழ்க்கை போதும்னு சொல்ல மாட்டீங்க, இன்னொரு வாழ்க்கையை தாங்கன்னு கேட்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கேட்பீங்க? எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு புதுசா ஒரு வாழ்க்கையை தாங்க ஆண்டவரேன்னு கேட்பீங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில புதுசா ஒரு வாழ்க்கையை நீங்க உட்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. இந்த வாழ்க்கை இருக்கட்டும், எனக்கு புதுசா ஒரு வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. ஆமே. அப்ப ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தால், ஆமே. அல்லேலூயா. எங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தவங்களை குறிச்சு நம்ம பார்க்கலாம். எலிசா கிறிஸ்துக்குள்ள இருந்தார். அவுட்லைன் தான் வாசிக்கிறது இல்ல. எலிசா கிறிஸ்துக்குள்ள இருந்தார். ஆமா தானே? இல்ல, நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருப்பாராம், ஒல்லியா இருப்பாராம். அவருக்கு வந்து செம பணக்காரு. இன்னைய டீட்டெயில் பிரகாரம் 500 கோடி சொத்து. இன்னைய டீட்டெயில் பிரகாரம் வேற ஆராய்ச்சி என்ன சொல்றாங்க? 500 கோடி சொத்து. நீங்களும் நானும் 500 கோடி சொத்தா இருந்தா எங்க இருப்போம்? யோசிச்சு பாருங்க. அவங்க அப்பா நீ வேலையே செய்வானான்ற, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு. ஆனா 12வது யாரை ஓட்டியே தீர்வான்னு ஒத்த கால நிக்கிறானோ. ஆழ ஓட்டணும். என்ன பண்ணணும்? ஆழ ஓட்டணும். இவன் ஏர் நின்னா அந்த கலப்பை உள்ளே போகாதான், அவங்க அப்பா சொல்றாரு. ஆனா சொல்றான், நான் ஓட்டியே தீர்வேன். அதாவது தன்னுடைய இயலாமை ஏற்றுக்கொள்ளாத ஒருவன். அல்லேலூயா. நம்ம அப்படிதான் இருக்கணும். உன்னால முடியாதுன்னா சாதிச்சு காட்டணும். ஆமென். எதுனா உலக பிரகாரமா வேற எதே இல்ல. உன்னால தண்ணி அடிக்க முடியாதுன்னு இந்த அடிச்சு காட்டுற, அது இல்ல. அந்த மாதிரி சொல்லல நானு. ஆவிக்கு ஒரு ரீதியாக உன்னால முடியாதுன்னு எதை சொல்றாங்களோ அதை நிரூபித்து காண்பிக்கணும். ஆமென். என்னை பார்த்து ஒரு சொன்னாரு, உன்னால ஊழியம் செய்ய முடியாதுன்னு. அல்லேலூயா. உன்னால என்ன செய்ய முடியாது? சபை நடத்த முடியாதுன்னு. சாவுக்கு போய் உன்னால அடக்கம் பண்ண முடியாதுன்னு, கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு, எல்லாமே நடந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. ஏங்க, சாதிக்க பிறந்தவர்கள் நாம. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ளாக சாதிக்க பிறந்தவர்கள். நம்மளை பார்த்து அற்ப சொற்பமா யாரும் நம்மளை எடை போட விடவே கூடாது. எலிசா அப்படிதான். அவங்க அப்பாவே சொன்னாலும் கேட்கல. நான் ஓட்டு வந்தாயா நிக்கிறாரு. மத்தவங்க சொல்றாரு, அவன் ஆழ விழுனாலும் கவலைப்படாம அவனை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ, கீழே கீழே ஊந்துற போறான்னு அவன் மத்தவங்க சொல்லிட்டு போறாரு. ஆனா அவன் மேலதான் எலியா தன் வஸ்திரத்தை கொண்டு போய் போட்டாரு. அவன் ஏற விட்டுட்டு அப்படியே எலிய பின்னாடி போயிட்டான். ஆமென். ஒரு சென்ட் ஆஃப் வேற வைக்கிறான். தான் ஓட்டுன ஏறு முட்டுகளை உடைச்சி, தான் ஓட்டுன ஏறு அந்த காளைய அடிச்சு துண்டித்து அந்த ஊருக்கே விருந்து வச்சுட்டு தான் போனான். ஆமென். அவன் சொல்றான் எலியா கிட்ட, ஐயா ஒரே ஒரு பர்மிஷன், என்ன, நான் போய் ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு வந்துடுறேன் எங்க அம்மா அப்பாக்கு. சரி போயிட்டு வாயா. போன உடனே சென்ட் ஆஃப் ஃபங்க்ஷனே வைக்கிறான். பெருசு, சின்னதா இல்ல, ஒரு ஊரையே கூப்பிட்டு சாப்பாடு போட்டு, நான் ஊழியத்துக்கு போறேன்னு போயிட்டான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எங்க அப்பா சொன்னாரு என்ன பலவீனன் என்று, எங்க அம்மா சொன்னாங்க என்ன பலவீனன் என்று, ஊரே சொல்லிச்சு என்ன பலவீனன் என்று. ஆனா என் கர்த்தர் சொல்லவில்லை, என்னை பலவான் என்று ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். அதுக்குதான் அந்த சென்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஆமென். என்னை எப்படி அழைச்சாரா? என்ன பலவான் அப்படின்னு சொல்லி அழைச்சாராம். அவன் சொல்லிட்டு ஊழியத்துக்கு போயிட்டான். அவன் எப்படி வாழ்ந்தா தெரியுங்களா? கிறிஸ்துக்குள்ளாகவே வாழ்ந்தான். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப முடியாதவங்க, ஆனா அவன் போயிட்டு கர்த்தருடைய ஊழியத்துல ஸ்தப்பனா நின்னு கிறிஸ்துக்குள்ள வாழறான். அதனாலதான் எலியா செய்த 8 அற்புதங்களை காட்டிலும் எலிசா 16 அற்புதங்கள் செய்ய கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினார். ஆமென். 2 மடங்கு, அவருக்கு எல்லாமே 2 மடங்கு, எல்லாம் 2 மடங்கா கர்த்தர் கொடுத்துட்டார். ஆமென். அப்ப இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ள வாழ்கிறவர்களுக்கு எல்லாம் 2 கிடைக்கும். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாம் 2 கிடைக்கும் ரைட்டு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அந்த 2 சொல்லவே இல்லை, நான் இந்த பக்கம் சொல்றேன். 2 கிடைக்கணும். ஆசீர்வாதங்கள் 2 பலிக்கும். ஆமென். நம்ம தெய்வ பிள்ளைகளே யோசித்து பாருங்க. உங்க ஒய்ஃப் எல்லாம் உங்களுக்கு திரும்பி முறைக்கிறாங்க, ஜாக்கிரதை. ஆமென். அப்ப எலிசா கிறிஸ்துவுக்குள் தன்னை கட்டுப்படுத்தி வாழ ஆரம்பித்தான். ஆமென். யோர்தான் கரையில் நின்று அவர் மேல இருந்த விழுந்த சால்விய தூக்கிட்டு நிக்கிறான். எப்படி யோர்தானை கடந்தா அங்கிட்டு நான் போவேன், முறுக்கிட்டு யோர்தானை பார்த்து ஒரே அடியை அடிச்சு சொல்றான், எலியாவின் தேவன் எங்கேன்னு கேட்டான். யாரை பார்த்த? யோர்தானை பார்த்து கேட்கிறான். யோர்தான் என்றால் மரணம். நீ அவரை கூட விடுங்கலையே, ஆண்டவர்ல எடுத்துன்னு போயிட்டாரு, அவர் எங்கே அப்படின்னு அடிச்சான் பாருங்க. யோர்தானை அப்படியே எலியாவுக்கு எப்படி பிளந்ததோ அப்படி எலிசாவுக்கு பிளந்து வழி கொடுத்தது. ஆமென். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தான்,
பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டான். எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், ஜுரம், ஜபத்துக்கு வரல, அதுக்கு வரல, இதுக்கு வரல சொல்ல மாட்டாங்க. என்னன்னாலும் நான் சபையில சொல்லுவேன், ரொம்ப முடியலமானுவாங்க. கட்டிலே படுத்திருந்தியா கேட்பேன். ரொம்ப முடியல, கட்டிலே படுத்திருந்தியா? ஆமா. அப்ப 4 பேரை விட்டு தூக்கின்னு சொல்ல வேண்டியதானே? என்ன செய்யலாம்? 4 பேரை விட்டு இயேசு கிறிஸ்துவ பார்க்க 4 பேர் வந்தாங்களே இல்லை தூக்கிட்டு. அப்படி வந்திருந்தா நீ எழுந்து நடந்துல போயிருப்பேன், வந்திருக்கலாமே அப்படிங்கிறது கடுமையா. என்னை பார்த்தா எங்க சபையில எப்படி தெரியுமா இருக்கும்? அவ்வளவு என்ன உங்களுக்கு இருக்கு? அந்த கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர் தானே? இல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணுங்க. கிறிஸ்துக்குள்ள வாழ்வதுதான் தகுதி அப்படின்னு சொல்றாரு. எலிசா இவங்கெல்லாம் கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்த, பவுல் இவங்கெல்லாம் கிறிஸ்துக்குள்ள அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி ஆயிடுவானா? புது சிருஷ்டியா இருக்கிறான். சத்தியத்தை முடிக்கிறோம். புது சிருஷ்டியா இருக்கிறான். நியூ கிரியேஷன் அப்படிங்கிறாங்க. புது சிருஷ்டி. ஆண்டவர் படைச்சதுல உலகத்தை உண்டாக்கி படைக்கும் போது சூப்பரா இருந்ததான். அவர் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள உலகம் எப்படி ஆயிடுச்சான்? கண்ணா பின்னான்னு ஆயிடுச்சு. இல்ல, பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமா இருந்தது அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பூமினா நம்ம இப்படி பாக்குற பூமி இல்ல. அவர் பார்வையில இப்படி. அவர் பார்வையில பூமி எப்படி? ஒரு பால் மாதிரி, ஒரு பந்து மாதிரி. தேவனுடைய பார்வையில பூமி எப்படி? ஒரு பந்து மாதிரி, இப்படிதான் இருக்கும். அது மேல வெறும் நூலா சிக்கிக்கிட்டு இருக்கு. அவர் பார்த்தாரு, நல்லா தானே உன்னை வச்சுட்டு போனேன், யாரும் உன்னை விளையாட தெரியலையே. அவர் எடுத்து நூலெல்லாம் பிரிக்கிறாரு. நூலெல்லாம் பிரிக்கும் போது பந்தை இப்படியே வச்சுக்கிட்டு நூலை மட்டும் பிரிச்சிருப்பாரு, பந்தையும் சுத்தி சுத்தி பிரிச்சாரு. அல்லேலூயா. நீங்க அப்படிதான் நாம உலக மாதிரி நாம அவர் கையில நல்லா சுத்தப்பட்டிருந்தீங்கன்னா அப்படி வச்சு அழகு பார்ப்பார். சில சமயம் சிக்கலா சுத்தப்பட்டிருந்தீங்கன்னா அவரும் பிரிப்பாரு, பந்தும் திரும்பும். ஆமென். புரியும் நினைக்கிறேன். ஆமென். அவரும் பிரிப்பாரு, பந்தும் திரும்பும். கீழே தலைக்கீழா மாறி மாறி வருவீங்க. பந்து என்ன செய்யும்? தலைக்கீழா போய் போய் வருவீங்க. அதெல்லாம் பெரிய ஒரு டாக்டிக்கலா இருக்கும் உங்களுக்கு. அப்ப ஆண்டவர் சமூகத்துல புது சிருஷ்டியா மாத்தணும்னு நினைச்சாரு. அவர் இறங்கி வந்து முதல்ல வெளிச்சம், இருள் அப்புறப்படுத்திட்டார். அப்புறம் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு நல்லது நல்லதுன்னு சொன்னாரா, கெட்டது கெட்டதுன்னு சொன்னாரா? சத்தமா சொல்லுங்க, காது கேட்காதுன்னு சொன்னல. இந்த பக்கம் சொல்லுங்க, எப்படி சொன்னாரா? சரி, மனுஷனை உண்டாக்கிட்டு நல்லதுன்னு சொன்னாரா, கெட்டதுன்னு சொன்னாரா? என்ன செஞ்சாருப்பா? வெளிச்சத்தையும் விரலையும் வெவ்வேறாக பிறந்த முதல் நாள் ஆயிற்று, நல்லது என்று சொன்னார். அவன் தானே? இல்ல, சூரியனை சந்திரன் எல்லாம் படைச்சிட்டு நல்லது என்று சொன்னார். எல்லா பறவைகளை மிருகங்கள்லாம் படைச்சிட்டு நல்லதுன்னு சொல்லிட்டார். எல்லா மரங்களை செடிகளை படைச்சிட்டு நல்லதுன்னு சொல்லிட்டார். சமுத்திரத்தை உண்டாக்கி நல்லது என்று சொன்னார். எல்லாத்தையும் நல்லது நல்லது சொன்னார். மனுஷனை படைச்சிட்டு என்ன சொன்னாரு? என்ன செஞ்சாருங்க? மனஸ்தாபப்பட்டாராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு நாள் நீங்க பாப்பீங்க. இது சத்தியம் கிடையாது. எதுக்காக சொன்னா, புது சிருஷ்டி. அவர் உண்டாக்குனது கெட்டு போன உடனே அவர் புது சிருஷ்டியா மாத்திட்டாரு. பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசிய ஒரு குயவன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டார். கொண்டு போயிட்டு பாருன்னார். அவன் பார்த்தான், ஒரு பானை அழகா செஞ்சுட்டே வந்தாரு. அந்த ஐயா செஞ்சுட்டே வந்தானே வாய் கோணிக்குச்சு. இப்படி என்னடா அதுன்னு வழிச்சு என்ன பண்ணிட்டாருங்க? சேத்துல போட்டாரு. அந்த பானை எண்டு வர்ற டைம்ல என்ன ஆயிடுச்சுங்க? வாய் இப்படி லைட்டா கோணின்னு போயிடுச்சு. அவர் பார்த்தாரு, உன்னை யார் வாங்குவா? அப்படியே வழிச்சு அந்த சேத்துல போட்டு மறுபடியும் மெதி மெதின்னு மெதிக்கிறாரு. சேரு கேக்குதா? கொஞ்சோண்டு தானே கோணிக்குச்சு. அப்படியே என்ன வச்சிருந்தாலாவது எவனாவது வாங்கி போயிருக்கோம். ஏயா இந்த வேலை? கேக்குதா? கேட்டுதா? மெதிக்கும் போது வலிக்குதுன்னு சொல்லுதா? இல்லைங்க, உங்களை என்ன அவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். நீங்க புது சிருஷ்டியா மாறணுமா? சில வழிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சில காரியங்களை அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும், சில விஷயங்களுக்கு நீங்க தலை சாய்க்க வேண்டும். ஆமென். கர்த்தர் சொல்றாரு. அதெல்லாம் அப்படிதான். அதே மண்ணை எடுத்து திரும்ப வச்சு அப்படியே வளையும் போது சூப்பர் பானையா வந்துருச்சு. அப்படியே அள்ளி எட்ட வச்சுட்டான். வச்சவன் சும்மா இல்லைங்க, அந்த பானை செய்யும் போதே ஒரு ஒரு ஸ்டீல் கம்பி எடுத்து அந்த பானை சுத்திக்கிட்டே இருக்கு. ஸ்டீல் கம்பி எடுத்து உள்ள விட்டு 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 இப்படி எடுத்துட்டான். எப்படி இருக்குங்க? ஸ்டீல் கம்பிய உங்களுக்குள்ள விட்டு விட்டு எடுத்து எப்படி இருக்கும்? பானைக்குள்ள விட்டு 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 எடுக்கிறேன். ஏற்கனவே ஏர் கிராக் வரக்கூடாது. அப்ப நீங்க நல்ல பானையா உருவாகணும், நல்ல பாத்திரமா உருவாகணும்னா சில அனுமதிகள் இருக்கும்ல. அந்த டைம்ல போயிட்டு சபைக்கு போன பாரு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. புது சிருஷ்டியா உருவாக்க நினைக்கிறார். நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா புது சிருஷ்டி, விட்டு கொடுக்கலாம் பழைய சிருஷ்டி. ஆமென். அதுதான் விஷயம். பானையை எடுத்து வெளியே வச்சாரு. அப்பா
எல்லாம் முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு பானை நினைக்கும் பொழுது அந்த பானையை பதமா எடுத்துட்டு போயிட்டு நெருப்புல வச்சுட்டாரு. எங்க வச்சுட்டாருங்க? பதமா வெயில வச்சாரு, பதமா எடுத்துட்டு போய் எங்க வச்சுட்டாருங்க? நெருப்புல வச்சா நெருப்பு அது மேல அனலா இறங்குது. ஆனா அப்பதான் கேக்குது, சும்மா மிதிக்கிற மண்ணாவே இருந்திருக்கலாம், நெருப்புல வச்சு ஏயா வாட்டுறது? இதுதான். அப்ப இந்த கத்திரி பிள்ளைகளை தேவன் உங்களை புது சிருஷ்டியை மாற்ற விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. சில காரியங்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்படும் பொழுது நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த அனுமதி எதற்காக, ஏன் அனுமதிக்கிறீங்க, என்ன என்னவா மாத்த போறீங்க அப்படின்னு கேட்டாலே பதில் வந்துடும். ஆமென், அதை கர்த்தர் செய்வார். பாருங்க, புது சிருஷ்டினா என்னன்னா புதிய பிறப்புன்னு அர்த்தம். புது சிருஷ்டினா என்னங்க? புதிய பிறப்பு. பூமி புதுசா பிறந்தது தானே. வேதத்துல புதுசா பிறந்தவங்க யாரு? வேதத்துல புதுசா பிறந்தவர் யாரு? ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரும். முதல்ல புதிய ஏற்பாடுல ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரும் புதுசா பிறந்தவங்க. பழைய ஏற்பாடுல யார் தெரியுமா? நாகமான். யாரு? நாகமான். புதுசா பிறந்தவரு நாகமான் தான். குஷ்டரோகியா இருந்தவரு யோர்தான்ல இறங்கி 7 முறை முங்கி எழுந்த போது அவருடைய மேனி எப்படி ஆயிடுச்சா? அது புதுசா பிறந்த குழந்தையோட உடம்பு மாதிரி அப்படி உடம்பு இருந்ததா வேதம் எழுதி வைத்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எப்படி மாறிடுச்சா? புதுசா பிறந்த குழந்தை எப்படி இருக்கா? அப்படியே சாஃப்டா. இல்ல, புதுசா பிறந்த குழந்தைய தூக்கி பார்த்திருக்கீங்களா? சாஃப்டா, அப்படியே அழகா. இல்ல, அவரு மீனி அப்படி மாறிடுச்சான். முன்னாடி என்ன குஷ்டமோ நமக்கு தெரியாது. இப்படி குஷ்டமோ இல்ல வெண் குஷ்டமோ ஏதோ குஷ்டத்துல இருந்திருக்கிறார். ஆனா அந்த குஷ்டரோகியான அவர் யோர்தானுக்குள்ள இறங்க மறுத்த அவர் யோர்தானுக்குள்ள இறங்கி 7 முறை முங்கி எழுந்திருக்கும் பொழுது அவர் புது மனுஷனாய் மாறினார். ஆமென், அல்லேலூயா. நாகமான் புது சிருஷ்டியா மாறுவதற்கு முதல்ல விட்டு கொடுத்தான். முதல்ல என்ன செய்தான்? விட்டு கொடுத்தான். அவன் போனவனே கேட்கல, ஆனா வேலைக்காரன் சொன்னவனே விட்டு கொடுத்தான். சரிதான், நான் இதுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு முதல்ல விட்டு கொடுத்தான். ஒண்ணு. ரெண்டாவது, தண்ணிக்குள்ள இறங்கினான். ரெண்டாவது என்ன? இறங்கினான். விட்டு கொடுத்தான், இறங்கிட்டான். மூணாவது என்ன தெரியுங்களா? முங்கிட்டான். மூணாவது என்ன செஞ்சான்? முழுகினான். முழுகினான். இந்த 3 விஷயம் அவன் செஞ்ச விஷயம். இந்த 3 விஷயம் செய்த போது அவனுக்கு இருந்த குஷ்டரோகம் வெளியே போகல. நம்ம இந்த 3 விஷயமும் செஞ்சிருக்கிறோம். விட்டு கொடுத்திருக்கிறோம், இறங்கி இருக்கிறோம், மூழ்கி இருக்கிறோம். ஆனா மாற்றமே வரல. இல்ல, மாற்றமே வரல. புது சிருஷ்டியா என்னால மாற முடியல. அப்ப ஆண்டவருக்குள்ளாக அவன் 2வது அவரை முங்கி எழுந்திருக்கும் பொழுது ஒண்ணும் மாறல. 3வது, 4வது, 5வது, 6வது ஒரு மாற்றம் அல்ல. 7வது முறை நார்மலா முங்கி இருப்பான்னு நினைக்கிறீங்களா? நோ, this is a lost chance. இல்ல, இதான் கடைசி தருணம். அவன் முங்குதல் எல்லாத்தையும் தூக்கி போடு பண்ணுது. அவங்ககிட்ட இருந்த பதவி, அவங்ககிட்ட இருந்த மேட்டிமை, அவங்ககிட்ட இருந்ததான தாளந்து, அவன் தன்னை குறித்து நினைத்திருந்த நினைவு, இது எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு கையை உயர்த்தி, எல்லாமே நீங்க தான்ப்பா, நீங்க கொடுத்தாதான் சுகம் அப்படின்னு சொன்னா பாருங்க. 7வது முங்குதல்ல அவனை கர்த்தர் சந்தித்தார். ஆமென், அல்லேலூயா. யோர்தான் ரத்தமாய் மாறி அவனை கழுவி சுத்திகரித்து வெளியே தூக்கின போது அவன் அவர் சிறு பிள்ளையின் மாம்சமாய் மாறிட்டான், புது சிருஷ்டியா மாறிட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான் புது சிருஷ்டியா மாறணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளை உங்க சமூகத்துல கர்த்தர் பேசி இருக்கிற வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான். திரும்ப 17 வாசிங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். பழையவைகள் ஜென்ம சுபாவம், பெருமை, இதை எடுக்க முடியாது, சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. பழையவைகள்னா ஜென்ம சுபாவம், பெருமை, மேட்டிமை, நமக்குள்ள இருந்த கலாத்தியர்ல சொல்லப்பட்ட 17 விதமான காரியம். 5ஆம் அதிகாரத்துல 17 விதமான ஆவியற்ற காரியம். இதெல்லாம் என்னுடைய பழைய காரியம். இதெல்லாம் என்னை விட்டு ஒழிஞ்சு போயிடுச்சு. எப்ப நான் புதுசா மாறிட்டனோ இதெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. ஒன்னே ஒண்ணு உள்ள வந்தது, அன்பு. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் புதிதா என்னன்னா அன்பு உள்ள வந்துருச்சு. ஆமென், அல்லேலூயா. எவ்ரிதிங் நியூ. ஆமென். அது எல்லாம் புதிதா என்ன அப்படின்றதுக்கு ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா நோவா தான். அவர் எல்லாம் அழிக்கப்பட்ட போது அவர் பூமிக்கு அரராத் மலையிலிருந்து பேழை கீழே இறங்குச்சு. அது எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு சமம். கீழே வரும்போது 1000 வருட அரசாட்சிக்கு சமம். அப்படி கீழே வருது. கீழே நோவா கால் வைக்கும் போது பழசா இருந்ததா புதுசா இருந்ததா? எப்படி இருந்தது பூமி? நோவா கால் வைக்கும் போது எப்படி இருந்ததா? புதுசா இருந்தது. எப்படி இருந்தது? புதுசா. தான் கண்ட மனுஷங்க யாருமே இல்ல, தான் கண்ட பில்டிங் எதுவுமே இல்ல, தான் கண்ட எந்த காரியத்தையும் அவரால் பார்க்க முடியல. பூமியே புதுசா இருந்தது. ஆமென்.
அப்ப அப்படித்தான் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். உங்களுக்கான காரியத்துல அவர் எல்லாவற்றையும் டெஸ்ட்ராய்டு பண்ணி எல்லாவற்றையும் எடுத்துட்டு உங்களுக்கு புது காரியத்தை செய்வார். ஆமென். புதிய காரியத்தை உங்களுக்காக செய்ய ஆசைப்படுறார். அப்ப அந்த புதிய காரியத்துக்குள்ள நீங்களும் நானும் பிரவேசிக்கணும்னா நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்னை புது சிருஷ்டியா மாத்துங்க. இல்ல கையை வைத்து சொல்லுவாமா, அப்பா என்னை புது சிருஷ்டியா மாத்துங்க ஆண்டவரே, பழசு எல்லாம் ஒழிந்து போகட்டும், என்னை புதுசா மாத்துங்க ஆண்டவரே. அப்பா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இப்படி இருக்கு, எப்படி இருந்தா, நான் பைத்தியமா இருந்தா, நான் அன்பா இருந்தா, நான் ஆண்டவரே தேவனுக்குள்ளாக வைராக்கியமா இருந்தா, ஆண்டவரே நான் இப்படி இருந்தா, நான் கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நான் புது சிருஷ்டியா இருப்பேன் ஆண்டவரே. என்னை அப்படியே நீங்க மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தருவீராக தேவன். அப்படியே என்னை தந்து நீங்க நடத்துவீராக. அப்படிப்பட்ட இரக்கத்திற்குள்ள என்னை நடத்தி ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த சத்தியம் அப்பா அவர்களுக்கு புதிய மாற்றத்தை கொடுப்பதா இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ.